மஹதி இமாம் என்று ஒருத்தர் வர இருக்கிறார் என்ற அடிப்படையில் அதிகமான கட்டுக்கதைகளும் அதிகமான பொய்களும் சமுதாயத்தில் பரவி இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் அந்த மஹதின்னா யார், அப்படி ஒருத்தர் நெசமாக வரப்போகிறாரா அல்லது வந்துட்டாரா, ஒருத்தர் தான் வர இருக்கிறாரா, நிறைய பேர் வருவாங்களா, வந்து அவங்க என்ன செய்வாங்க, எந்த காலத்தில் வருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தெளிவில்லாத காரணத்தினால் அதிகமான மக்கள் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மார்க்க அறிஞர்களும் குழப்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் அது குறித்த செய்திகளைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த மஹதி என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த மஹதிங்கிறது ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது. மஹதிங்கிறது ஒரு ஆளுடைய, மஹதிங்கிற பேரில் நிறைய பேர் வச்சு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸுகளில் மஹதி வருவார்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு ஆளுடைய பேராக சொல்லப்படலை. மஹதின்னு சொன்னால் நேர்வழி காட்டப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஹிதாயத்திலிருந்து வந்த ஒரு சொல்லு. ஹாதி என்றால் நேர்வழி காட்டுபவர். அவர் அடுத்த ஆளுக்கு நேர்வழி காட்டுறவரை ஹாதின்னு சொல்லுவாங்க. அவரே நேர்வழி பெற்று இருந்தார் என்று சொன்னால் மஹதி, அதாவது நேர்வழி நடப்பவர். நேர்வழி நடப்பவர் என்பதற்கு அர்த்தம் மஹதி, நேர்வழி காட்டுபவர் என்பதற்கு ஹாதி. இந்த ஹாதிங்கிற சொல்லையும் மஹதிங்கிற சொல்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அர்த்தத்தில் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மஹதின்னு ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது. முதல்ல அந்த மஹதிங்கிற சொல்லு பேர் கிடையாது, நேர்வழியில் நடக்கிறவர் என்று ஒரு அர்த்தம். இது முதல்ல விளங்கிக்கிறணும். இதுக்கு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், ஒரு சஹாபி என்ன செய்வார்னு கேட்டால், அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவார், எனக்கு ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தா ஸ்டடியாக உட்கார முடிய மாட்டேங்குது, குதிரையில் நான் கீழே விழுந்துடுறேன் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நெஞ்சில் கை வச்சு ஒரு துவா செய்வாங்க. அந்த துவா செய்யும் பொழுது அல்லாஹும்ம சப்பித்துஹு, இறைவா இவரை நிலைப்படுத்துவாயாக, வஜ்அல்ஹு ஹாதியன் மஹதியன், இவரை ஹாதியாகவும் மஹதியாகவும் ஆக்குவாயாக. மஹதின்னா அந்த மஹதிங்கிற அர்த்தம் கிடையாது. மஹதின்னா இவர் ஹாதியன், இவரை நேர்வழி காட்டுபவராகவும், மஹதியன் நேர்வழி பெற்றவராகவும், அதாவது நேர்வழி நடப்பவராகவும் இவரை ஆக்குவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு என்ன செய்கிறாங்க, ஜரீர் என்கிற சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. இது புகாரியில் இந்த துவா ஏராளமான இடங்களில் வருகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக வேண்டி 3020வது ஹதீஸில் பாருங்கள், அதில் மஹதின்னு வரும். மஹதிங்கிற என்ன அர்த்தத்தில் வரும்னு கேட்டால், நேர்வழி நடப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இதை அர்த்தத்தை விளங்கிக்கிட்டால் தான் இந்த மஹதியுடைய இந்த குழப்பங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். அதுக்காக இதை சொல்கிறோம். அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செய்வாங்க. அந்த துவாவை பற்றி கூட நம்ம 10 நபித்தோழர்கள் வரலாறுடைய இறுதி பாகத்தில் அதை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த ஹதீஸை. அது என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹு மஜ்அல்ஹு ஹாதியம் மஹதியா, இறைவா இந்த முஆவியாவை ஹாதியன் நேர்வழி காட்டுபவராகவும், மஹதியன் நேர்வழி நடப்பவராகவும், அதாவது நேர்வழி பெற்றவராகவும் நீ ஆக்குவாயாக. அவரை மஹதி என்று துவா செய்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஜரீருங்கிற ஒரு சஹாபிக்கு இவரை மஹதியாக ஆக்குன்னு துவா செய்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்கள ஹாதியாகவும் மஹதியாகவும் ஆக்குவாயாக. இப்போ மஹதியுடைய அர்த்தம் நமக்கு வழங்குது, நேர்வழியாக நடப்பவர்ன்ற அர்த்தம் தான் அதுக்கு. அது அந்த ஒரு பேரில் ஒரு பேரை சொல்வதற்கு ஹதீஸில் வரல. ஆனால் சில அறிஞர்கள் மஹதிங்கிற பேரில் அறிவிப்பாளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. பேராக வைப்பாங்க, தகப்பனார் வைக்கும்போது அவர் மஹதியின் பேர் வைப்பாங்க, அப்படியும் இருக்கிறது. ஆனால் ஹதீஸில் மஹதின்னு சொல்லப்படக்கூடியதெல்லாம் என்ன அர்த்தத்தில் வருதுன்னு கேட்டால், நேர்வழி நடப்பவர் என்கிற அர்த்தத்தில் தான் வருது. இந்த ஹதீஸ் திருமதியில் நீங்கள் பார்க்கலாம், முஆவியாவுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை. அதே மாதிரி ஈசா நபி அவர்கள் இறுதி காலத்தில் வருவாங்க. தான் என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அந்த சம்பவம்னா நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த ஈசா நபியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, உங்களுக்கு ஈசா நபி அவர்கள், உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்கிறீர்களோ அவர்கள் ஈசா நபியை சந்திப்பீர்கள். யூஷிக்கும் அன் ஆஷமின்கும் ஐ எல்கா ஈசபன மரியம், உங்களில் யார் நீண்ட காலம் வாழ்கிறீர்களோ அவங்க மரியமுடைய மகன் ஈசாவை காண்பீர்கள், சந்திப்பீர்கள். எப்படி சந்திப்பீர்கள் என்றால், இமாமன் மஹதியன், மஹதியான இமாமாக.
மஹதியான அவரும் மஹதி தான். ஈசா நபிக்கு என்ன பேர் வருது ஹதீஸில்? மஹதின்னு வருது. இமாமன் மஹதியன், மஹதியான இமாமாக, அதாவது நேர்வழி பெற்ற இமாமாக நீங்கள் காண்பீர்கள். அப்போ நேர்வழி பெற்ற இமாமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க? நீண்ட காலம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதில் வந்திருக்கிறது. இதுவும் சரியான செய்தி தான். அப்போ மஹதிங்கிறது ஈசா நபி மஹதின்னு வருது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஹதின்னு வருது, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஹதின்னு வருகிறது. அதே மாதிரி அபு சலமாங்கிறவர் ஒரு ஆரம்ப காலத்து ஒரு சஹாபி. உம்மு சலமான் இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களுடைய கணவர் தான் அபு சலமா. அவர் இறந்தவுடனே தான் அவங்க மனைவியை உம்மு சலமாவை ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த அபு சலமா இறந்த பிறகு ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு துவா செய்வாங்க. எப்படி துவா செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹு மகஃபிர்லி அபி சலமா, இறைவா அபு சலமாவை நீ மன்னிப்பாயாக. அதே மாதிரி வர்ஃபஅ தரஜத்தஹு ஃபில் மஹதியீன், அவரை மஹதிகளில் ஒரு அந்தஸ்து பெற்றவராக, மஹதியீன்கிறது பன்மை, மஹதின்னா ஒருமை, மஹதியீன் என்றால் பன்மை, நேர்வழி நடப்பவர்கள், நேர்வழி நடப்பவர்களிலே இவரை ஆக்குவாயாக. நேர்வழி நடந்தவர்கள் வச்சுக்கலாம், நேர்வழி நடந்தவர்களில் இவரையும் நீ ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. அப்போ ஏற்கனவே மரணித்த ஒருத்தர் அவர் நேர்வழியில் நடந்தவராக நீ கணக்கெடுத்துக்கொள், அதாவது முன்ன பின்ன சில தவறுகள் செஞ்சுருந்தா கூட மன்னித்து அவரை நேர்வழி நடந்தவராக நீ ஆக்கிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறந்து போன ஒருத்தருக்காக துவா செய்கிறாங்க. அதை மஹதியில் ஆக்க சொல்கிறாங்க. மஹதிங்கிற நிறைய பேர் இருக்கலான்னு விளங்குது, நிறைய மஹதி இருக்கிறாங்க, அதில் இவரையும் ஆக்குங்கிறாங்க. பன்மையாக என்ன அர்த்தம்? ஒரு ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். பன்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, மஹதியின்களில் இவரையும் ஒருவராக ஆக்கிவிடு என்றால், நேர்வழி பெற்ற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களில் இவரையும் ஒருத்தராக நீ ஆக்கிவிடுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை மஹதியின் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ எல்லாரும் அதிகமான பேர் மஹதி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மஹதின்னு சொன்னால் நேர்வழியில் யாரெல்லாம் நடப்பதாக அல்லாஹ் கருதுகிறானோ அவங்க எல்லாருமே மஹதி தான். அப்போ மஹதியுடைய அர்த்தம் என்னென்று விளங்குதுன்னா, நேர்வழியில் செல்பவர்கள், தப்பான வழியை தேர்ந்தெடுக்காமல் நல்ல வழியை சரியான முஸ்லீமாக இருந்தவன்னு அர்த்தம். உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்தவர்களுக்கு பேர் தான் என்னது? மஹதி என்பதை இந்த ஒரு ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது என்ன வரும்னு கேட்டால், ஒ சுன்னத்தல் ஹுலஃபாய் ராஷிதீன அல் மஹதியீன். ஹுலஃபாய் ராஷிதீன்னா யாருங்கிறதுல நமக்கு இந்த 4 பேருங்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. அதை நபித்தோழர்கள் வரலாறில் விளக்கிட்டோம். 12 ஹலீஃபாக்கள் இருக்கிறாங்க. அதில் இங்கே வர்றது என்னென்னு கேட்டால், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்னு வருதில்ல, அதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின சொல் என்னென்னு கேட்டால், ஹுலஃபாய் ராஷிதீன அல் மஹதியீன், மஹதிகளான ஹலீஃபாக்களுக்கு அவங்க வழியை நீங்கள் எடுத்து நடங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ மஹதிகளான ஹலீஃபாக்கள்னால் யார்? ஹலீஃபாக்கள் நேரு வழியில் நடந்திருக்கிறாங்க, தப்பான வழிக்கு போகலை, அப்படியான ஹலீஃபாக்கள் இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணுறதுக்கு வேறு அர்த்தம் மதுஹப் மாதிரி எடுத்துக்கக்கூடாது, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கியிருக்கிறோம். அப்போ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன அல் மஹதியீன், மஹதிகளான ஹலீஃபாக்கள் வழியில் போன்று செல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பின்பற்றுங்கன்னா உலக விஷயத்தில், மார்க்க விஷயந்தான் முழுமையாகிவிட்டதை, நிர்வாக விஷயத்தில் ஹலீஃபாக்கள் சில விஷயங்களை சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க நேர்வழியில் உள்ள ஹலீஃபாக்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க சொல்ல கேட்டு நடங்க அப்படின்னு அர்த்தம். இது திருமதி உள்பட ஏராளமான நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ மஹதி என்பதனுடைய அர்த்தம் நம்ம விளங்கிக்கிட்டோம். மஹதின்னு ஒருத்தர் வருவார்னு சொன்னால் கூட நேர்வழி நடக்கும் ஒருவர் வருவார்னு அர்த்தம், அவ்வளோதான். மஹதிங்கிற பேரில் ஒருத்தர் வருவார்னு அர்த்தம் கிடையாது. மஹதி வருவார்னு ஹதீஸெல்லாம் பின்னாடி வருதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், மஹதி என்ற பெயர் பெற்றவராக, அவங்க தாய் தந்தையரால் மஹதி என்று பெயர் வைக்கப்பட்டவராக ஒருவர் வருவார் என்ற கருத்தில் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. நேர்வழி பெற்ற ஒருவர் வருவார், நேர்வழி பெற்ற ஒருவர் வருவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக தான் இவ்வளோ நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம். ஜரீருங்கிற சஹாபி, முஆவியாங்கிற சஹாபி, அதே மாதிரி அபு சலமாங்கிற மரணித்த ஒரு சஹாபி, அதே மாதிரி ஹுலஃபாய ராஷிதீன்கள்ங்கிற அந்த ஒரு சஹாபாக்கள்,
அதே மாதிரி இவங்கெல்லாம் யார் மகதிகள் என்ற ஒரு லிஸ்ட்டில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஈசா நபியை மகதின்றாங்க. ஈசா நபியை அவரும் மகதி தான். இப்போ மகதின்னு ஒரு வருவார், அப்புறம் ஈசா நபி மகதியாக தானே இருக்கிறாரு. அப்போ மகதி என்பதற்கு அர்த்தம் வந்து நேர்வழி பெற்றவர்கள். இதை முதல்ல மனசில் வச்சுக்கிறங்க. இந்த மகதின்னு இருக்குல்ல, மகதி வருவார்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஒவ்வொரு காலத்துலேயும் அவன் தன்னைத்தானே மகதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களை பற்றி மற்றவங்க மகதின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களெல்லாம் கூடி அவர்கிட்ட மகதின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பையத் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வரலாறுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக வேண்டி யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா, 2 சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்மளை வந்து மக்கள் அங்கீகரிக்கணுமாக இருந்தால் நம்ம தான் மகதின்னு சொல்லிக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு முத்திரை வந்துடும்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சர்டிஃபிகேட் வந்துடும் இல்லையா. அது மாதிரி ஆட்சியில் இருந்த பல பேர் நினைச்சிருக்கிறாங்க நான் தான் மகதின்னு இருக்கிறாங்க. அதுக்கு ஜாலரா போடுற உலமாக்கள் ஆமாம் நீங்கள் தான் மகதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சாரார் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம மேல் மக்கள்கிட்ட அதிருப்தி வர்ற மாதிரி தெரிஞ்சால் என்ன செய்வாங்க, நான் தான் மகதின்னு ரசூலுல்லாஹ் அறிவித்தால் நான் தான் அப்படின்னு சொன்னால் யார் அவரை எதிர்க்க தயங்குவாங்க. ஒரு ரசூலுல்லாஹ்வே அவர் மகதி நம்ம எப்படி எதிர்க்கிறது, அவர் என்ன மாதிரி தொலைஞ்சு நாசமாக போனாலும் போயிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமையானால் அவங்களுக்கு எதிராக புரட்சி கிளர்ச்சி அது ஒன்றுமே வராது. அப்படி சில பேர் செஞ்சாங்க. இன்னும் சில பேர் வந்து இருக்கிற ஆட்சியை அகற்றி விட்டுட்டு நம்ம அந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் தான் மகதி, எனக்கு பையத் செய்யுங்க, நான் தான் கலீஃபா அப்படின்னு சொன்னவர்கள் இருக்கிற. யாரெல்லாம் சொன்னாங்கன்னு நான் ஒரு பட்டியலே இருக்க தர்றேன். அப்போ அதாவது சில பேர் ஆட்சியில் இருந்து கொண்டு நான் தான் மகதின்னு சொன்னவர்களும் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில். சில பேர் ஆட்சியில் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஆட்சியில் நம்ம போய் பிடிக்கணும், மக்கள் ஆதரவோடு இருக்கிற ஆட்சியை கவுத்தி விட்டுட்டு நம்ம ஒரு ஜனாதிபதி ஆவணமாக இருந்தால் அதுக்கு வந்து நம்ம சொந்த செல்வாக்கில் போய் ஆக முடியாது. அதுக்கு ஒரு மார்க்கத்துடைய முத்திரையை கொண்டே வைக்கணும். மார்க்க முத்திரை என்ன, ரசூலுல்லாஹ் வந்து என்னை தான் மகதின்றாங்க, என்னை பற்றி முன்னறிவிப்பு இருக்கிறது, நான் வருவேன் என்று சொன்னார்கள், அது சொன்ன அந்த ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க்கம் அறியாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மேலே பெரிய பெரிய கூட்டமெல்லாம் பின்னாடி போயிருக்கிறாங்க. பெரிய பெரிய கூட்டமெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் தான் மகதின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து கொண்டு ஆயுதம் தாங்கி இருக்கிற ஆட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணி சிலர் ஆட்சியும் கைப்பற்றி இருக்கிறார்கள், சில பேர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இப்படியும் அந்த மகதிங்கிறதுக்கு உரிமை கொண்டாடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது 2 வகையாச்சா. இன்னும் ஒரு சாரார் இருந்தாங்க மகதிங்கிற பேரில். என்னன்னு கேட்டால், ஆன்மீக ரீதியாக இது ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளதுக்கு இந்த பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்ய, மகதின்னு ஒரு பெரிய ஞானி வருவார், மெஞ்ஞானி அவர், ஆன்மீகத்துடைய கரைச்சி குடித்தவர், அப்படியான ஒருத்தராக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. வேறு எதுக்கு ஆசைப்படுவாங்கன்னா அந்த குருநாதருங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆட்சிக்கு ஆசைப்படாமல் நம்ம ஒரு குருநாதர், நம்ம கையை தொட்டு முத்தம் போடணும், நம்ம காலில் சைதா செய்யணும், நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி மக்களை எல்லாம் தன்னுடைய வலையில் விழ வைப்பதற்காக வேண்டி ஆன்மீக அந்தஸ்து தனக்கு இருப்பதாக சொல்லி கொண்டவர்களும் மகதின்னு பயன்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மகதி வருவார்னாங்க, அவர் எப்படிப்பட்டவர், நேர்வழிக்கெல்லாம் நேர்வழியான ஒரு ஆள், அது நான் தான், அதனால் நான் என்ன சொன்னால் நீங்கள் கேளுங்க. அப்போ இந்த மகதிங்கிறத 3 சாரார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ கூட சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் வந்து அமெரிக்காக்காரன் போய் தாக்குதல் பண்ணான். தாக்குதல் பண்ணோன்னு என்ன பண்ணாங்கன்னா, அவன் ஒரு கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, ஆப்கானில் அவனுடைய கட்சிக்கு உள்ள கொடி வந்து கருப்பு கொடி. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே உள்ள உலமாக்கள் எல்லாம் அந்த கருப்பு கொடியோடு ஒரு கூட்டம் வருவார்கள், அதில் தான் மகதி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முல்லா உமர் தான் மகதின்ட்டு அனுபவம். முல்லா உமர் தான் மகதின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒசாமா பின் லாடன் தான் மகதி. அப்போ ஒசாமா மகதியா முல்லா உமர் மகதியான்னு சொல்லி 2 விதமான கருத்துக்களையும் மக்கள்கிட்ட விதைப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டால் போதும், ஒரு சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அரசியல் ரீதியாகவோ வேறு எந்த காரணத்துக்காகவோ ஒரு யுத்தம் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ இவங்க இங்கே உட்காந்துட்டு நாளை கழிச்சு இஸ்லாமிய ஆட்சி வரும்னு சொல்கிறாங்கல்ல, இஸ்லாமிய ஆட்சி நாளை மறுநாள் வரப்போகுதுன்னு ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க. ஒரே மார்க்கத்தை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க, ஒரே அரசியல், ஆட்சிக்கு வர்றது ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருப்பானுவோம், நடக்காத ஒரு விஷயத்தை. அந்த மாதிரி கூட்டம்லாம் என்ன செய்வாங்கன்னா இதை வச்சு கதை ஓட்டுவாங்க.
இது வரலாறு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் மகதி தான் வரப்போகிறாரு, ஜெயிச்சிடுவார் அப்படி இப்படின்னு. கடைசியில் மகதியும் வரல, ஒன்றும் வரல. இவங்களுடைய சொந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் அமெரிக்காவை விரட்டி அடித்தாங்க. அதே மாதிரி வருது. அதே மாதிரி வந்து யாசிர் அரஃபாத் வந்து இந்த PLOன்னு ஆரம்பித்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம்னு ஆரம்பித்து அவர் எதிராக இந்த இப்போ ஹமாஸ் செஞ்ச மாதிரியான வேலைகள் ஆரம்பத்தில் அவர் செஞ்சார். அவர் செய்யும்போது அவர் தான் மகதின்ட்டானுவோம். உட்காந்துட்டு என்ன செய்கிறது, அவன் மகதி. அப்போ தான் நம்ம சப்போர்ட்டுக்காக வேண்டி மக்களுடைய சப்போர்ட் பெறுவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை பிடிச்சி மகதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஹமாஸ் பிரச்சனை ஓடுதா, இதை பாருங்கள், அடுத்து மகதி வரப்போகிறார் பாருங்கள், இதுக்கு அடுத்தது மகதி தான், யகுதியெல்லாம் கொண்டு குவிக்க போகிறாரு அப்படியாக்குன்னு சொல்லி மகதின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அந்த மகதிங்கிறது வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இது பயன்படுத்தி ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் வரும்போது அதில் வந்து மக்கள் வந்து ஈர்க்கப்படுவாங்கள்ல. என்ன டெய்லி அந்த மாதிரி நியூஸ் நம்ம கேட்குறோம். இஸ்ரேல ஹமாஸ சண்டையை பற்றி என்ன செய்கிறோம், அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறாங்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி எல்லோரும் கேட்குற ஆர்வப்படுறாங்கல்ல. இந்த சந்தடி சாக்கில் என்ன செய்கிறாங்கன்னா பூந்துக்கிட்டு பாருங்கள் இதுதான் மகதி வர்றதுக்கு அடையாளம், யகுதியெல்லாம் மண்ணெல்லாம் காட்டி கொடுக்க போகுது அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இருக்கிற ஹமாஸுடைய தலைவர் தான் மகதி என்றோ அல்லது இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மகதி வந்துடுவார் என்றோ சொல்லி மக்களை வந்து மண்டையை கழுவுற வேலையை செய்கிறாங்க. இது பரபரப்பாக போனால் அதுக்கு லைக் வரும், ஷேர் வரும். அதுதான் நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு மகதிங்கிறத பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி கூட நமக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் மகதின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறதை நம்ம பார்க்குற மாதிரி ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. எப்போனா இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ யாரெல்லாம் இப்படி நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்னு கசீர் அவர்கள், இப்னு தைமியா போன்றவர்கள் எல்லாம் அவங்க காலத்துக்கு முந்தி யாரெல்லாம் மகதின்னு சொல்லி இருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை தங்களுடைய நூல்களில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க. இப்னுல் அசீர் அவர்கள், இப்னு தைமியா, இப்னு கசீர் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து அந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் எடுத்து லிஸ்ட்டு போட்டு தர்றாங்க. அப்போ அதில் தான் விளங்குது இந்த மகதிங்கிறத வந்து நிறைய புழுகு மூட்டைகள் அதிகமாக கலந்துருக்கும் போல இருக்க. எல்லோரும் இப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? ஒருத்தன் முதல்ல மகதின்னானா அதான் மகதின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்து வர்றவன்லாம் பொய் தானே சொல்கிறான் அர்த்தம். அப்போ அப்படி கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்ற ஒவ்வொரு காலத்துலேயும் மகதி என்று சொன்னால் அவனுக்கு பின்னாடி சில பேர் என்ன செய்கிறாங்க போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். முதல்ல இந்த மகதிங்கிறதை சொன்னவர்கள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னுல் ஹனஃபியா என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய மகன் தான். அது அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணித்த பிறகு ஹனஃபியா என்கிற ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பெண் மூலமாக பிறந்தவர் தான் முகமதுங்கிறவர். அதை முகமது பின் ஹனஃபியாவுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அலியுடைய மகன் சொல்ல மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அது இந்த வம்சத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, ஒரு ஃபாத்திமாவுடைய மகனாக இருப்பார்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா முகமது பின் அலின்றவரை பற்றி சொல்லாமல் முகமது பின் ஹனஃபியான்னு சொல்லுவாங்க. அது அறியாத மக்கள் முகமது ஹனீஃபாம்பாங்க அவரை. ஹனஃபியாவுடைய மகன் முகமது பின் அல் ஹனஃபியா, ஹனஃபியா என்ற பெண்ணுடைய மகன் அப்படிங்கிற பேரில் இருந்தார் ஒருத்தர். இவர் யாருன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹுடைய மகன் தான் இவர். ஹனஃபியாவுடைய மகன்றாலும் வாப்பா யார், அலி தான். அலியோட சேர்ந்து கொண்டு அந்த இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டவர். எதில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை முற்றுகையிட்டாங்க இல்லையா, அதில் இவருக்கு ரோல் உண்டு. அதே மாதிரி ஒட்டக போரில், அதே மாதிரி மாவியாவுக்கு எதிரான போரில் எல்லாம் தகப்பனாரோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. இவரும் ஒரு ரோல் பிளே பண்ணவர் தான். யார், முகமது இப்னுல் ஹனஃபியாங்கிறவர். இவர் வந்து அலி ரலியல்லாஹுடைய மகன். இவர் தான் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவரை மகதின்ட்டாங்க. யார், ஷியாக்கள் ஆரம்பித்து வைக்கிறாங்க. அவர் தான் மகதி. அவர் வந்து மரணிக்கவே இல்லை. அவர் இப்போ எங்கடான்னு கேட்டால் இப்போ அவர் இருக்கும்போது மகதின்னாங்க. அதுக்கப்புறம் நினச்சிட்டாருன்னா அவரை வந்து இறந்து போன பிறகு அவரை தூக்கி மறைச்சி வச்சுப்புட்டு அவர் மறைஞ்சிருக்கிறாரு. இறுதி காலத்தில் வந்து இனிமேல் வருவாராம், அவர் தான் இனிமேல் வருவாராம். முகமது இப்னுல் ஹனஃபியா என்பவர் என்ன செய்வார், அவர் வருவார்னு சொல்லி இவர் ஹிஜ்ரி 81 மரணித்தவர். ஹிஜ்ரி 81 ஆரம்பிச்சிருச்சு இந்த முசீபத்து. மகதிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ஹிஜ்ரி 81 அவரை பிடிச்சி நினைஞ்சாங்கன்னு கேட்டால் மகதின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது சேரி ஆலாமுன் நுபலா இன்னும் பல நூல்கள்லாம் இந்த ஒரு செய்தி இருக்கிறது. கேட்டால் தல்ஹாவுடைய மகன், தல்ஹான்னா அந்த 10 பேரில் ஒரு ஆள். 10 சஹாபாக்களில் தல்ஹாங்கிறது யார், அந்த சொர்க்கவாசிகள்னு சொல்லக்கூடியவர்களில் தல்ஹா ஒரு ஆள். அவருடைய மகன் வந்து மூசா. அவர் ஒரு நல்லடியாராக நல்ல மனுஷனாக இருந்தார். ஆனால் அவர் தன்னை மகதின்னு சொல்லலை. இது ஹிஜ்ரி 103 அவர் மரணித்தார். அவரை மகதின்னு ஆரம்பிச்சிட்டானுவோம்.
அவர் தான் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறைஷி குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி வைக்கிறாங்க. அதாவது ஏதாவது எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால், காணன் நாசு எரவுனஹு ஜமானஹுல் மஹதி, இவருடைய காலத்தில் இவர் தான் மஹதி என்று மக்கள்லாம் நம்பினார்கள். மஹதி வருவார்கள்ங்கிற ஒரு செய்தியை அரச புரசலாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவருக்குரிய இலக்கணம் என்ன அடையாளம், என்னத்துக்கு வரப்போகிறாரு, இந்த விஷயங்கள்லாம் முழுமையாக இல்லாமல் ஏதோ மகதின்னு ஒருத்தர் வருவார்னு வழங்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு நல்ல மனிதராக தான் இருந்திருக்காரு. நல்ல ஒரு மனிதரை மகதின்னு சொல்லும் பொழுது நம்மளும் மகதின்னு சொல்லுவோமே. அப்போ மக்களுக்கு பூராவுமே அந்த மகதியை பற்றி தெளிவு கிடையாது. மகதின்னு வருவார்னு அறிஞ்சிருக்காங்களே தவிர இவர் எப்படி மகதியாக இருப்பாருங்கிறத பற்றிலாம் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்காமல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவரை பிடிச்சி மகதின்னு சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹிஜ்ரி 114 மரணித்தவர், அதாவது முகமது பின் அலி அல் பாக்கிர்மாங்க. பாக்கர்னு இப்போ சொல்லுவாங்கள்ல, பாக்கர்னு மாற்றி பேர் வைக்கிறாங்கல்ல, அவருடைய பேர் தான் அது. அவர் யாருன்னு கேட்டால் முகமது பின் அலி அப்படிங்கிற ஒரு ஆள், அது ஷியாவில் உள்ள ஒரு ஆள் தான் அவர் 114 மரணித்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் யாருன்னு கேட்டால் ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய மகன் ஜெயினுல் ஆபிதீன் ஒருத்தர் தான் உசுரோட பிழைச்சார். கர்பலாவில் எல்லாரும் கொல்லப்பட்டுறாங்க ஹுசைனுடைய சந்ததிகள். அதில் பிழைச்சவர் யாருன்னு கேட்டால் ஜெயினுல் ஆபிதீன் ஒரு ஆள் தான் பிழைக்கிறாரு. அவருடைய மகன் தான் இந்த பாக்கர் ஆள். அதான் ஹுசைனுக்கு பேரன் இவர். அப்போ ஹுசைன் ரலியல்லாஹுனுக்கு பேரனாக இருக்கக்கூடிய இந்த பாக்கர் என்பவர் தான் அவர் மஹதி அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் இதை மறுத்திருக்கிறார். என்ன ஏன்டா மகதிங்கிறீங்க, நான் மகதிலாம் கிடையாதுன்னு அவர் மறுத்திருக்கிறார். மறுத்தாலும் வீம்புக்கு பிடிவாதம் அவர் தான் மகதின்னு நினைஞ்சாங்க. ஒரு சாரார் அவர் ஒத்துக்கல. மகதி என்று சொல்லி அவர் இருக்கும்போதே அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மறுத்து தான் இருக்கிறார். அப்போ மறுத்தாலும் என்ன செய்கிறாங்க, அவரை பிடிச்சி மகதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்படியும் ஒருத்தரை மகதி ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ்ன்னு ஒரு மருமான், இந்த உமையாக்களுடைய வழித்தோன்றலில் வரக்கூடியவர். அதாவது உமையாக்களுடைய கலீஃபாக்களில் 8ஆவதாக வருவார். முஆவியாவிலேருந்து முஆவியா, யசீது, அப்படியே இந்த வரிசையாக வரும்ல. அதில் 8ஆவதாக வரக்கூடிய கலீஃபா யாருன்னு கேட்டால் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் இருக்கிற அந்த உமையாக்கள்லையே நல்லாட்சி பண்ணியவர்னு இவரை சொல்லுவாங்க. முஆவியாவுக்கு அடுத்து நல்லாட்சி பண்ணவர் யார், இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ். இவர் ஹிஜ்ரி 101 மரணித்த ஒரு தாள். இவரை பிடிச்சி மகதின்னு எல்லாரும் சொன்னாங்க. சாதாரண மக்கள் சொல்ல இதை சுஃபியான் இப்னு உயைனா ஹதீஸ்கலை மேதை, பெரிய அறிஞர். இந்த 4 இமாம்கள் இருக்காங்கள்ல, அந்த காலத்தில் இவர் பேர்லாம் மதுஹப் இருந்துச்சு. சுஃபியான் சௌரி, சுஃபியான் இப்னு உயைனாண்டு. அப்படியான ஷாஃபி ஹனஃபி மாதிரி ஃபேமஸான அறிஞராக இருந்த சுஃபியான் இப்னு உயைனா போன்றவர்கள், சயீத் இப்னுல் முஸய்யிப்னு ஒருத்தர், தாபீன்கள் அவர் தான் ஃபஸ்ட்டு. சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையிலே ஃபஸ்ட்டு யார், சயீத் இப்னு முஸய்யிப் என்பவர். அவங்க மாதிரி ஆட்கள்லாம் கூட இவர் போய் மகதின்னு இருக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஏன்னா மகதிங்கிறவர் அவருடைய பேர் முகமது என்று தான் ஹதீஸில் வருது. இவருடைய பேர் உமர்ன்னு பச்சையாக தெளிவாக இருக்குது. அதை பற்றிலாம் கவனிக்கலை. ஏதோ மகதி வருவார்னு அந்த பொதுவான ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் அவங்களுக்கு இருந்திருக்குது. மகதினா என்ன, அதை பற்றி ரசூலுல்லாஹ் என்னென்ன சொன்னாங்க, அதை ஆய்வு பண்ணி அந்த தன்மை இவற்றை இருக்குதா, இவரை தான் சொன்னாங்களான்னு ஆய்வுலாம் பண்ணாமல் நேர் மாற்றமாக இவருடைய பேர் உமராக இருக்கிறது, அவங்க தகப்பனார் பேர் அப்துல் அசீஸாக இருக்கிறது. ஆனால் மகதி என்பவரை பற்றி சரியான ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், என்னுடைய ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலில் தான் அவர் வருவார். அவருடைய பேர் என் பேரும் ஒன்றாக இருக்கும், அவர் தகப்பனார் பேரும் என் தகப்பனார் பேரும் ஒன்றாக இருக்கும். அதாவது முகமது பின் அப்துல்லான்னு வரனவர், அவர் பேர் முகமதாக இருக்கும், அவங்க வாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கும். இப்படித்தான் மகதி வருவார்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு ஆதரப்போம். அது பின்னாடி அந்த ஹதீஸஸ் எல்லாம் சொல்லுவோம். ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா கூட இவர் மகதின்னு யாரும் சொல்லக்கூடாது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க மகதின்னு இவங்களா ஒரு சித்திரத்தை, யார் சாதாரண பாமரர் இல்லை, சயீத் இப்னுல் முஸய்யிப்ங்கிறவர் பெரிய அந்த ஒட்டுமொத்த தாபீன்களே டாப் லெவலில் உள்ள ஒரு அறிஞர், பெரிய ஆய்வாளர், கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தரும் அதே மாதிரி சுஃபியான் இப்னு உயைனாங்கிறது 4 இமாம்களுடைய காலத்தில் அதுக்கு சமமான, அதுக்கு நிகராக, அதுக்கு மேலாகவெல்லாம் மதிக்கப்பட்ட ஒரு பேர் அறிஞர். இந்த மாதிரி ஆட்கள் உள்பட பல பேரும் இவர் தான் மகதின்றாங்க.
உமர் இப்னு அப்துல் அசீஸை பார்க்குறாங்க, நல்ல ஆட்சி பண்ணுறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் மஹதின்னு ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்களே, அது இவரை தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸை பிடிச்சி மஹதின்னு இருக்கிறாங்க. இது பாமர மக்கள் சொல்லவில்லை. யார் சொன்னா? பண்டிதர்கள்லாம் சொன்னாங்க. அதை பார்க்குறோம். அதே மாதிரி முகமது பின் அப்துல்லா இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் நூறில் இவர் யாருன்னு கேட்டால் ஹசன் ரலியல்லாஹுனுடைய 3வது பேரன். ஹசனுடைய 3வது பேரன் யார்? 3வது தலைமுறை. கொள்ளு பேரனா எள்ளு பேரனா அந்த பேரன் இவர் முகமது பின் அப்துல்லாங்கிற ஆள். இவர் ஹிஜ்ரி 100ல் பிறந்தார். மரணிக்கிற உள்ள தேதி நமக்கு தெரியலை, மரணித்த ஆண்டு தெரியலை. 100ல் பிறந்திருக்கிறாரு. 100ல் பிறந்து 150 160 70 ஏதாவது மௌத்தா இருப்பார். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹலீஃபா மன்சூர்னு ஒருத்தர் அப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிறார். இவருடைய வாழ்நாளில் மன்சூருங்கிற ஹலீஃபாங்கிறவர் என்ன செய்கிறாரு? ஆட்சியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து நான் தான் ஹலீஃபா, நான் தான் மஹதின்னு சொல்லி அவருக்கு எதிராக புரட்சி பண்ணுறாரு. ஆட்சி உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சியில் இருந்து கொண்டே மஹதின்னு ஆக்கப்பட்டவராக இருந்தார். இவர் ஆட்சியில் இருக்கலை. ஆனால் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ஆட்சியில் உள்ள ஹலீஃபாவை அகற்ற வேண்டும், இவர் என்ன ஹலீஃபாவை நீங்கள் தப்பாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, நான் தான் ஹலீஃபா, என்னையை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேர் பொருந்துவாங்க. முகமது பின் அப்துல்லா அதை பிடிச்சிட்டார். இவர் முகமதுன்ற ஒரு பேர், என் பேர் முகமது இருக்குது பார்த்தீங்களா, என் தகப்பனார் பேர் அப்துல்லா கரெக்டாக இருக்குதா, அப்போ நான் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் ஹசன் பரம்பரையில் வர்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் வந்துட்டேனா, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் வந்திருக்கிறேன், என் பேர் முகமதாக இருக்கிறது, எங்கள் வாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கிறது, நான் தான் மஹதி என்று நினைச்சார். அவர் சொல்லி ஒரு புரட்சி பண்ணார். புரட்சி பண்ணவுடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், இவர் கொஞ்சம் பொருத்தமாக சொல்கிறார்ல, என்ன பேர் பொருத்தமாக இருக்குது, வாப்பா பேர் பொருத்தமாக இருக்குது, ஹசனுடைய வழித்தோன்றல் என்பதற்கு 3வது எள்ளு பேரனா இருக்கிறாரு, எல்லாம் பொருந்தி வந்தவுடனே ஹதீஸில் சொன்ன மாதிரி இவருக்கு இந்த அடையாளம் பொருந்துகிறது என்ற உடனே இவர் தான் மஹதி என்று சொன்னார். சொன்ன உடனே இப்போ கல்லன்ன கதீரும் மினன்னாசி ஓ மின்ஹும் உலமாவும் அஜில்லாவும், பயங்கரமான மதிப்புமிக்க பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அன்னகுல் மஹதி, இவர் தான் மஹதி. இப்போ உட்காந்துக்கிட்டு ஒசாமா மஹதி, இவர் மஹதின்னு இப்போ உலமாக்கள் பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு அப்பனாக இருந்த உலமாக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, மஹதின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால், அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய இமாம்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அஃப்தா கசீர் மினல் ஐமத்தி பில் ஹுரூஜ் மாஹு, பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் இவரோட சேர்ந்து ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும் என்று நினைஞ்சாங்க, உசுப்பி விட்டார்கள் அவரை. அவர் மஹதின்னுக்கிட்டாரு. மஹதிங்கிறதுக்குரிய அந்த பெயர் பொருத்தம் கரெக்டாக இருக்குது. அவர் பேர், வாப்பா பேர், அந்த ஹசனுடைய பரம்பரைங்கிற பேர் எல்லாமே பொருத்தமாக இருக்குதா. அவர் சொன்னோன்னே இதை உலமாக்கணும், ஆமாம் இவரை தான் கண்டிப்பாக இருப்பார். மஹதியை எடை போடுறதுல எப்படி ஒரு கூறு கட்டு போய் இந்த சமுதாயம் இருந்திருக்குன்னு பாருங்கள். மஹதின்னா இன்னத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹதின்னா ஆட்சியை பிடிச்சி புரட்சி செய்கிறதுக்கு வந்தவர்னு ஏதாவது சொன்னாங்களா? இந்த சின்ன ஒரு சொல்லை பிடித்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நல்லா இருந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது புரட்சின்னு வந்தால் ரெண்டாக புரிஞ்சிடும்ல. புரட்சின்னு வந்தால் முஸ்லீமை தானே கொள்ளுவான். இவர்களும் யாரை போய் கொல்ல போகிறாங்க? ஹலீஃபா மன்சூரை போய் கொல்ல போகிறாங்க. மன்சூருக்கு எதிராக உள்ள ஆட்களை எல்லாம் கொண்டு திரட்டிக்கிட்டு போய் மன்சூரை கொல்லுவதற்கு போகிறாங்கன்னா, இங்கிட்டு செத்தாலும் அங்கிட்டு செத்தாலும் முஸ்லீம் தானே. அப்போ கொன்று குவிப்பதற்கு மஹதி, நல்லது செய்வதற்கு வருவார்னு ஹதீஸில் வருது. வேறு விஷயத்தில் விட்டுறாங்க. முகமது அப்துல்லா பிடிச்சாங்களே தவிர அவர் என்ன செய்வார் அதை பற்றிலாம் விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தான் மஹதின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய உலமாக்கெல்லாம் நினச்சிட்டாங்கன்னு கேட்டால், நம்ம மன்சூர்கிட்ட கிலாபத்தை முறிச்சிருங்க, இவரோட சேர்ந்துக்கிட்டு எங்கெல்லாம் புரட்சி பண்ணுங்கன்னாங்க. பெரும் கூட்டமே திரண்டு ஒரு போரே நடக்குது. இவர் தலைமையில் ஒரு அணியும், மன்சூர் கலீஃபா தலைமையில் அபூ ஜாஃபர் மன்சூர் அப்பாசி கலீஃபாக்காரர், அவர் அப்பாசி வம்சத்தில் வந்தவர், அவருடைய ஆட்சிக்கு எதிராக இப்போ ஒரு போர் 2 போர் இல்லை, பல போர்கள் சந்திக்கப்படுது. நான் தான் மஹதி, நான் ஆட்சியை கைப்பற்றியே தீருவேன், எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முத்திரை இருக்குது என்று சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறாருன்னா போர் செய்கிறாரு. ஏராளமான போர்கள் நடந்து கடைசியில் கலீஃபா மன்சூர்னால் என்ன செய்கிறாரு, கொல்லப்படுறார். இவர் அந்த கலீஃபாவை ஆசைப்பட்டு செஞ்சார்னுல்ல, கலீஃபாவாவதற்கு ஆசைப்பட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மக்களை கொல்லுவதற்கு மஹதி. அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் யுத்தம் செஞ்சு ஒருத்தரை வெட்டி சாய்ப்பதற்கு
இவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் எது? மகதி. மகதிங்கிறது வந்து நல்லதுக்கு பயன்பட்டதை விட கெட்டதுக்கு தான் அதிகமாக பயன்பட்டுருக்கிறது. இவரை சொல்வதாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த பேர் பொருத்தம் இருக்கிறது. இதை பயன்படுத்திக்கிட்டு நினைஞ்சாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. இவன் ஒரு பக்கம் அந்த ஆட்சியில் இருக்கிறதுனால ஆட்சியை தக்க வைப்பதற்கு அவர் எதிர்த்து செய்ய தான் செய்வார். அவருக்கு அந்த கடமை இருக்கிறது. ஆனால் இவர் செஞ்சது என்னது? இந்த நான் தான் கலீஃபா, மஹதி, என்னையை தான் ஆட்சிக்கு ரசூலுல்லாஹ் தருவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்தால் தன்னால் அசம்பிளாக அப்படி மக்கள் பூரா அப்படி வந்திருப்பாங்க, இப்படியா வரும்? அது கூட விளங்காமல் நினைஞ்சார். அப்படி செஞ்சாங்க. அப்போ இறுதியில் நினைஞ்சாருன்னா அவர் வந்து கொல்லப்பட்டார். ஆனால் இவர் எப்படி ஆளாக இருந்தார்னு கேட்டால் சாதாரண பெயர் பொறுத்த மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே குரானை மனப்பாடம் பண்ணார், குரானை ஹிஃபில் பண்ணவராக இருந்தார். தீனில் வந்து நல்ல ஃபிக்கு, மார்க்க சட்டம், ஃபத்வா கட்டா டக்கு டக்குன்னு ஆதாரத்தை அள்ளி போடுவார். நல்ல வீரமிக்கவராக இருந்தார். வாரி வாரி வழங்குற வள்ளலாக இருந்தார். இப்படிங்கிறது நிறைய இருந்தவொன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு ஷாதாலிக்கலஹுஃபில் ஆமத்தி, பாமர மக்கள்கிட்டையும் இவர் தான் மஹதின் பரவிவிட்டது. வாயாஹு ரஜுலும் என் பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் கூட்டத்தார்கள் எல்லாரும் வெட்ட பைய செஞ்சிட்டாங்க. மின் ஆலி அபு தாலிபுடைய வம்சங்கள் பூரா, அப்பாஸுடைய வம்சங்கள் பூரா, இதர பனி ஹாஷிம்கள் பூரா எல்லாம் யார்? ரசூலுல்லாவுடைய வம்சம். ரசூலுல்லாவுடைய அந்த செய்யீது வம்சம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது அம்புட்டு பேரும் சேர்ந்து கொண்டு இவருடைய அறிவு திறமை, குரானை மனப்பாடம் பண்ண ஒரு திறமை, பெயர் பொருத்தம், இது ரசூலுல்லாவுடைய பரம்பரையில் வந்தவர் வேறு, ஹசனுடைய பேரன் வேறு, இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவருக்கு பின்னாடி வந்து பனு ஹாஷிம் பூராவுமே என்ன செய்கிறாங்க? பனு ஹாஷிம்னா ரசூலுல்லாவுடைய வம்சம் அவங்க தான். பனு ஹாஷிம்கள் அப்பாஸுடைய வம்சங்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் இருக்கிறது அப்பாசிய கலீஃபா ஆட்சி தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த ஆட்சி எதிர்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்பாசியாக்கள் பூராமல் இவரை போய் மஹதின்னு ஏற்றுக்கொண்டு கடைசியில் நிறைய பேர் பழி கொடுத்து கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவரை கொண்டு விட்டாங்க. அவரால் வந்து இன்னும் பலர் கொல்லப்பட்டவங்க செஞ்சாங்க அவரை கொண்டு. இது ஒரு ஆள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மஹதி, இவர் ஒரு மஹதின்னு டிக்ளேர் பண்ணி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி படம் நடத்தி சண்டை போட்டவர் இவர். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு காலத்தையும் ஏமாற்ற, அந்த மஹதிங்கிற வச்சுட்டு ஏமாந்துடாதீங்க. மஹதின்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துலையும் என்னத்தையாவது ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மஹதின்றுவாங்க. ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருந்தால் போதும், அதை வச்சுக்கிட்டு மஹதி நான் தான்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க மஹதின்னு பார்த்தீங்கன்னா குழப்பம்தான் பண்ணாங்க. மஹதின்னு சொல்லி எந்த ஒரு உருப்படியான ஒரு காரியமும் நடத்தவே இல்லை. மக்கள் மத்தியில் இருந்த நல்ல ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினது, சண்டை ஏற்படுத்தினது, இரத்த ஆறு ஓட்டுனது தான் மஹதியை கொண்டு நடந்த ஒரு ரிசல்ட்டு, விளைவு. அடுத்ததாக வந்து ஜாஃபர் பின் முகமது சாதிக், நம்ம ஜாஃபர் அந்த பூரி அம்பாத்தியெல்லாம் ஓதுவாங்கள்ல, இவர் பேர்லாம் ஓதுவாங்க. ஜாஃபர் சாதிக் இல்லை, ஜாஃபர் பின் முகமது சாதிக்குடைய மகன் தான் இவர். இருந்தாலும் மக்கள் மத்தியில் இவருக்கு பேர் என்னென்னு கேட்டால் ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஹிஜ்ரி 148 மரணித்தவர். இவர் வந்து அந்த ரசூலுல்லாவுடைய வம்சத்தில் உள்ளவர் தான். வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் வந்து பெரிய இமாம். இவர் வந்து அந்த காலத்தில் நினைஞ்சாங்கன்னா ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு பெரிய ஒரு இமாமு, ஆலிமுன் ஜலீலுன், ரொம்ப மகத்துவமிக்க ஒரு ஆலிமாக இருந்தார். வாபிதுன் ஃபாலிலுன், மிகச்சிறந்த ஆபிதாக இருந்தார். ஹுசைனுடைய பரம்பரையில் வந்தவராக இருந்தார். ஹுசைனுடைய வழித்தோன்றலில் இருந்தார். அதனால் வந்து இவருக்கு முஸ்லீம்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருந்தது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவரை வந்து இவர் தான் வந்து மஹதி என்று சொல்லி யார் சொல்கிறாருன்னா அவருடைய வாப்பா இருக்கார்ல ஜாஃபர் சாதிக்குடைய முகமது இப்னு ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிறவர் இவர் மகனை பற்றி இவர் தான் எனக்கு பிறகு மஹதி அப்படின்னு அவர் வசியத்து வர பண்ணார் அப்படிங்கிறத சொல்லி கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் இன்னும் மரணிக்கலை மஹதின்னு மக்கள்கிட்ட சொன்னார். சொல்லிக்கிட்டு இருந்தவர் காரணம் திடீர்னு ஒரு ஆளை காணாண்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா காணாம்னு மறைச்சிவிட்டாங்க. காணாண்ட உடனே அவர் வந்து சாவலை, மறைஞ்சு நிற்கிறாரு. அவர் தான் அல் காயிமுல் மஹதி, எதிர்பார்க்கிற மஹதி இவர் தான். அப்போ எத்தனை பேர் வருவாங்க? மஹதி வருவார்னு சொல்லிட்டு இவரை மௌத்தாக்காமல் ஏன் ஈசா நபி மாதிரி அவர் மௌத்தாமன்னு இருக்கிறாரு, இவர் ஒரு நாள் திடீர்னு கிளம்பி வருவார், இவர் தான் மஹதி அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர் மஹதியாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு வந்து பேசிக்கலி அடிபட்டு போயிருது. என்னன்னு கேட்டால் இவருடைய பேர் வந்து ஜாஃபருங்கிற ஒரு பேரில் அவர் வரமாட்டார். அது மஹதி எந்த பேரில் வருவார்? மஹதிங்கிறவர் சொல்கிறவர் வந்து முகம்மது என்பதுதான் அவருடைய பேராக இருக்கும். வேறு எந்த பேரில் வந்தாலும் அவர் வந்து மஹதி கிடையாது. அவருடைய வாப்பா பேர் வந்து அப்துல்லாவாக இருக்கணும்.
இவருடைய யாருன்னு கேட்டால் இவர் பேர் ஜாஃபர், இவருடைய வாப்பா பேர் முகமது, ஜாஃபர் பின் முகமது. அப்படிங்கும் பொழுது இவர் வந்து மகதி இல்லைங்கிறது அந்த மகதியை பற்றி சொல்லக்கூடிய ஆத்தண்டிக்கான செய்தியில் அப்படி தான் வருது. அல் மகதியு மின் ஐத்தரத்தி மின் அவுலாதி ஃபாத்திமா. மகதி என்று வரக்கூடிய ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து ஃபாத்திமாவுடைய வழித்தோன்றலில் வரக்கூடிய என் சந்ததியாக இருப்பார். யுவாத்தி இஸ்மி இஸ்மஹு, என் பேர் அவர் பேர் ஒன்றாக இருக்கும். யுவாத்தி இஸ்மு அபிஹி அப்படின்னு ஒரு அவருடைய தகப்பனார் பேர் வந்து என் தகப்பனார் பேருக்கு இஸ்மு அபி என் தகப்பனாருக்கு ஒப்பாக இருக்கும்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இது வந்து ஆத்தண்டிக்கான ஹதீஸ், இது ஒரு சரியான ஹதீஸ். இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இவர் வாதிடவே கூடாது. இவர் பெரிய இமாமாக இருக்கிறாரு, இவர் மரியாதைக்குரியவராக இருக்கார், மார்க் அறிஞராக இருக்கார். அப்போ மக்கள் மத்தியில் மகத்தான ஒரு மற்ற மரியாதையெல்லாம் அவருக்கு இருக்கிறது. அப்படியாப்பட்டவர் என்ன செய்யணும்னு கேட்டால், மகதின்னு சொல்லி ரசூல்லா சொன்னது அகடையில் ஒரு பொருந்தலை. இவர் பேர் வந்து ஜாஃபராக தான் இருக்குது, முகமதா இல்லை. இவருடைய தகப்பனார் பேர் முகமதா இருக்குது, அப்துல்லாவா இல்லை. ஆனாலும் இவர் என்ன செய்யாருன்னு கேட்டால் இவர் மகதின்னு சொன்னார், இவரை மகதின்னு சொன்னாங்க. இன்னும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அவர் வரப்போகிறாரு. என்ன ஹையும் லம் யமுத், அவர் சாகவில்லை, ஒலா யமுத்து சாக மாட்டார், ஹத்தா எழுகிற அம்ரு, அவருடைய காரியம் மேலோங்கிற வரைக்கும் அவர் சாக மாட்டார். பிறந்த காலத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஈசா நபி மாதிரி எல்லாம் மறைச்சி வச்சுருக்கலாம், திடீர்னு போண்டு எல்லாம் அனுப்புவான். அவர் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு உலகத்தையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து தான் அவர் சாவார். அவர் தான் அது எதிர்பார்க்கிற மகதி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டம் அன்னைக்கு நம்பினாங்க. அதுக்கு பிறகு நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு மகதி எத்தனை பாருங்க வந்துக்கிட்டு பட்டியல் போய்கிட்டே இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி வந்து மூசா அல் காலிம், மூசா அல் காலிம்ங்கிற ஒரு பிரபல்யமான ஒரு ஆள். மூசா காலிமுடைய கபருலாம் போய் என்ன செய்வாங்க, நேர்ச்சையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. அது வந்து அவருடைய கபரை பற்றியெல்லாம் பயங்கரமான பில்டப்லாம் கொடுப்பாங்க. அப்படியான ஒரு ஆள் இவர். ஷியாக்களுடைய 7வது இமாம். ஷியாக்கள் 12 இமாம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இவர் 7வது இமாமாக இருக்கிறாரு. அந்த 7வது இமாமில் வந்து இவருடைய காலம் வந்து 128 பிறந்து 183 இவர் இறந்துடுறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்ட்டா, இவர் தான் வந்துக்கிட்டு இவர் என்னது மகதி. இவங்க மூத்தா போனால கபரெல்லாம் மறைச்சிருவாங்க. இந்த மகதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் இயற்கை மரணிச்சாலும் சரி தான் என்ன செய்வாங்க, அவர் வந்து கபரெல்லாம் மறைச்சி வச்சுவிட்டு அவர் மறைந்து விட்டார், வருவார், திடீர்னு வருவார், மகதி அவர் வருவார், வந்து எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துவார், அப்படி நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார்னு என்ன செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவர் ஒரு வேடிக்கை என்னென்னா, இவருடைய கபர் வந்து பகதாதில் இன்றைக்கி இருக்கிறது. பகதாதில் அவருடைய கபர் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, அது கபர் அது கிடையாது, மறைஞ்சிருக்கிறாரு, பொய் கபருன்னு அவங்களே சொல்கிறாங்க. கபருன்னு சொல்லி அவருடைய கபருன்னு போய் ஜியாரத்து ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சும்மா அடையாளத்துக்கு வச்சுக்கிற கபரு, அதுக்கு அங்கே அவர் இல்லை, அவர் மறைஞ்சு ஒரு இடத்துல இருக்கிறாரு, வருவார் திடீர்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போ மகதிங்கிற பேரில் இப்படி ஒரு கூத்துலாம் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து முகமது பின் ஜாஃபர் அப்படின்னு ஒரு ஆள், அந்த ஜாஃபர் சாதிக் இருக்கார்ல, சொன்னோம்ல, அவருடைய மகன், அவர் மகதி கொண்டாடிட்டு போன உடனே அவருடைய மகன் என்ன செய்கிறாருன்னா, நான் தான் மகதிங்கிறார் வாப்பாக்கு அப்புறம். அவர் மறைஞ்சிருக்கிறாரு, வருவாருங்கிறீங்க. வருவார்னு சொன்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் இன்னொரு மறுபடியும் மகனை பிடிச்சி மகதியாக்குறீங்க. அந்த மகதி என்று சொல்வதன் மூலமாக கூட்டம் சேர்ப்பதற்கு இது நல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆளை முன்னிறுத்துவதற்கு அவருக்கு ஒரு அடையாளம் வேணும்னா என்ன செய்யணும், மகதியின் குத்து ரப்பர் ஸ்டாம்பை வை, அந்த ஸ்டாம்பு வச்சோன்னா என்னவாயிரும்னா மக்கள்கிட்ட ஒரு மரியாதை கிடச்சி போயிடும். அப்படிங்கிறது ஒன்று. இவர் வந்து சாதிக்கு வந்து 200 ஹிஜ்ரி 200 வந்து புரட்சி பண்ணி என்ன செஞ்சார்னு கேட்டால், நான் தான் மகதின்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அது போக என்னென்னு கேட்டால், இவர் மகதின்னு சொல்கிற காலத்தில் மகதியை பற்றி ஒரு கட்டுக்கதை வந்து பரவிட்டு இருந்துச்சு. என்ன கட்டுக்கதைன்னு கேட்டால், மகதியுடைய ஒரு கண்ணில் வந்து ஒரு தழும்பு இருக்கும், கண்ணு கீழே ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸை இவங்களாம் இட்டு கட்டி பரப்பி விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து இவர் என்ன செஞ்சிட்டார்னு கேட்டால், இவர் கண்ணில் ஏதோ ஒரு காயமோ ஏதோ ஏற்பட்டு ஒரு தழும்பு ஏற்பட்டு போச்சு. உடனே அதை காட்டி, இந்த பாருங்கள் எனக்கு கண் தழும்பு இருக்குது பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அப்படி சொன்னதுக்கு ஹதீஸே இல்லை. அப்படி ஒரு ஹதீஸ் இட்டு கட்டிக்கிட்டாங்க. அந்த மகதி என்பதற்கு கண்ணு கீழே ஒரு தழும்பு இருக்கும் என்று இவங்களா ஒரு ஹதீஸை இட்டு கட்டி கொண்டு, இவருக்கு இயற்கையாக கண்ணில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு தழும்பு மாதிரி உட்காந்துருச்சு. அதை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்த்தீங்களா, இவருக்கு பேரும் பொருத்தலை, எதுவும் பொருந்தமாக இல்லை. ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்னை தான் மகதின்னு சொன்னாங்க, என்னப்போ ஆதாரம்னு கேட்டால், அந்த இருக்குல்ல கண்ணில் தழும்பு இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து
இவர் அதே மாதிரி வந்து இவர் ஒரு இதாச்சா. அடுத்தது வந்து ஹிஜ்ரி 83 ஒரு ஆள். அவர் யாருன்னா அப்துல்லா இப்னு முஆவியா. அப்துல்லா இப்னு முஆவியா என்பவர் யாருன்னு கேட்டால், இவர் வந்து ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அபு தாலிபுடைய வம்சத்தில் வரக்கூடியவர். ஆனால் அலியுடைய வம்சத்தில் வரமாட்டார். அலியுடைய சகோதரர் ஜாஃபர் இருக்கார் இல்லையா, அவருடைய வழியில் வரக்கூடிய ஜாஃபர் இப்னு அபி தாலிபுக்கு வந்து கொள்ளு பேரன் இவர். யார்? அப்துல்லா இப்னு முஆவியா. இவர் என்ன பண்ணுறாருன்னா 83 பிறந்தாரா. இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் நான் தான் மஹதின்னு சொல்லி, அதே மாதிரி வந்து இவரை மக்கள்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படிங்கிறாங்க. அவர் மௌத்தா போலையான். இன்றைக்கி வரைக்கும் இஸ்பஹான்கிற பகுதியில் உள்ள மலையில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இஸ்பஹான்கிற பகுதியில், இஸ்பஹான்டா நேமாக அது ஈரானில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மலையில் அவர் மறைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர் தான் நான் தான் மகதின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் வந்து இவர் ஒரு ஆள். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், முகமது பின் இஸ்மாயில். முகமது பின் இஸ்மாயில்ன்றவனே இது பொய்ன்னு விளங்குது. ஏன்னு கேட்டால், இவர் வாப்பா பேர் இஸ்மாயில் வருதில்ல, ரசூல்லாவுடைய பேர், ரசூல்லாவுடைய தகப்பனார் பேர் தான் அவருடைய பேராக இருக்கணும் அந்த ஹதீஸ் பிரகாரம். ஆத்தண்டிக்கான ஹதீஸ் எது? மகதி என்பவர் வந்து என் பெயருடையவராக இருக்கும், அவருடைய வாப்பாவுடைய பேர் என்னுடைய வாப்பா பேரும் ஒன்றாக இருக்கும், அவர் ஃபாத்திமாவுடைய வழி தோன்றலில் வருவார்னு வருது. இவரில் 3மே பொருந்தலை. இவர் யாருன்னு கேட்டால், இவர் பேர் முகமது, அது பொருந்திருது. வாப்பா பேர் இஸ்மாயில், அவர் இப்போ இவர் மகதி இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், அவருடைய வாப்பா பேர் வந்து ஜாஃபர் சாதிக்கு. ஜாஃபர் சாதிக் என்று சொல்லும்போது இவர் வந்து அந்த ஃபாத்திமாவுடைய வழி தோன்றலில் வரமாட்டார். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறார், ஹிஜ்ரி 132 பிறந்து 193 மரணிக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் மௌத்தாகலை, பூமியெல்லாம் இவர் தான் ஆள போகிறாரு, ஒரு காலத்தில் வெளிப்பட்டு என்ன செய்வார், உலகத்தையே ஆளக்கூடியவராக மாறுவார் அப்படின்னாங்க. அதையும் ஒரு கூட்டம் நம்பி என்ன செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் ஒரு குரூப், ஷியாவில் ஒரு குரூப் வந்து இவர் மகதி வரப்போகிறாரு என்று சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அந்த கலீஃபாக்கள் இருந்தாங்கள்ல, அந்த கலீஃபாவில் வந்து கலீஃபா முகமது பின் அப்துல்லா அல் மன்சூருங்கிற ஒரு கலீஃபா, ஹாரூன் ரஷீதுடைய தாத்தான்னு நினைக்கிறேன். இவர் தாத்தாவுடைய ஒரு கலீஃபா மன்சூர்ன்ற ஒரு ஆள் ஆட்சியில் இருந்தார். அவருடைய மன்சூர்னு சொன்னால், மன்சூர்னு அவரை சொல்லுவாங்க, அவருடைய நிஜ பேர் வந்து கலீஃபா முகமது, அவருடைய வாப்பா பேர் அப்துல்லா. கரெக்டாக பொருத்தமாக இருக்குது. இவர் ஒரு கலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கார். ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இவருடைய பேர் என்னென்னு கேட்டால் முகமது, இவருடைய தகப்பனார் பேர் அப்துல்லா. அப்போ அந்த அடையாளம் பொருந்தி போயிடுது. அப்போ இவர் என்ன பட்ட பேர் மன்சூர். இவர் யாருன்னு கேட்டால் அப்பாசிய ஆட்சிகள் வருதில்ல, அதாவது உமையாக்களுடைய ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போன பிறகு அப்பாசியர்களுடைய ஆட்சி வருகிறது. அதில் 3வது கலீஃபா இவர். அப்பாசிய கலீஃபாவில் யார் இவர்? 3வது கலீஃபா இவர். இவர் வந்து 127லேருந்து 169 வரைக்கும், 127 பிறந்து 169 மரணித்தவர் யார்? இவர் என்ன செஞ்சிருந்தா, இவர் தான் மகதி அப்படின்ட்டு இவரையும் சொல்லி கொண்டிருந்தாங்க. இவர் ஆட்சியில் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, வந்து நிறைய இந்த கருத்து மக்கள்கிட்ட ஈடுபட்டுச்சு. ஆனால் இவருடைய தகப்பனார் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அவர் மறுத்தார், என் மகன்தாவன், ஆனால் அவன் கலீஃபா, அவன் வந்து மகதி கிடையாது அப்படின்னு உங்கள் தகப்பனார் நினைஞ்சிருக்காரு. இவருக்கு எதிரான கருத்தை மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருக்காரு என்று பார்க்குறோம். இருந்தாலும் அவர் ஆட்சியில் மக்களுடைய செல்வாக்கை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி வந்து இருக்குது. அவர் சொல்கிறார், இப்னி ஒல்லாஹி மாஹூபில் மஹதி, என்னுடைய மகன் கண்டிப்பாக அல்லாமல சத்தியமாக மகதிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல சகுனத்தின் அடிப்படையில் தான் என் பேர் அப்துல்லாவாக இருக்குது, முகமதுன்னு பேர் வைப்போம், மகதியாக கூட வந்தால் நல்லா இருக்குமே என்று நான் பேர் வச்சேனே தவிர அதுக்கும் மகதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தகப்பனாரை மறுத்தார் என்பதெல்லாம் என்ன இருக்கிறது, வந்து முஸ்லிம்னு குத்தைபாங்கிற அறிவித்த செய்திகள்லாம் இருக்குது. அது வந்து ஹிஜ்ரி 195 பிறந்தவர், ஷியாக்களுடைய 9வது இமாம் முகமது பின் அலி அல் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க. முகமது பின் அலி அல் ஜவ்வாதுன்னு ஒரு ஆள். இவர் 195 பிறந்தார், ஷியாக்களுடைய 9வது இமாமு. இவரும் என்ன செஞ்சார்னு கேட்டால், நான் தான் மகதின்னு சொன்னார். இவரை என்ன செஞ்சாங்க, வேடிக்கை என்னன்னு கேட்டால், இவர் மகதின்னு சொன்னாங்கல்ல, அப்படி சொல்லும் பொழுது இவர் எப்போ மௌத்தா போனார்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேடிக்கையான விஷயம், 4 வயசில் அல்லது 8 வயசில் மௌத்தா போனார்னு இருக்குது. அது சின்ன பையனே மகதின்ட்டானுங்க. இவர் பிறந்து 4 வயசு குழந்தையாக இருக்கும்போதே இவர் தான் மகதி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர் மரணித்தது 4 வயசில் 8 வயசுலையான்னு கருத்து வேறுபாடு இருக்குது. இப்போ 4 வயசு 8 வயசில் உள்ளவர்கள்லாம் ஒரு வழிகாட்டியாக தலைவர் ஆக முடியுமா?
ஆக முடியாது. இவர் தான் மகதியாக உலகத்தெல்லாம் கட்டி ஆழ்வார்னு சொன்னது என்னையத்தான் சொல்லிட்டு இந்த பையன் சொல்லியிருக்க மாட்டார். இவரை வச்சு பில்டப் கொடுத்து நினைஞ்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தார் வந்து அது ஒரு ஆட்களை பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் என்னன்னா அவர் மறைஞ்சிருக்காராம். வருவார், பெரிய ஆளாக போய் என்ன செய்வார், வருவார். அன்னஹு காபான் அயுன் நாஸ், மக்கள் கண்களை விட்டு மறைந்திருக்கிறார். இலா யூதன் அலஹு ஃபில் ஹுரூஜ், அவர் வெளியேறுவதற்கு அனுமதி கொடுக்குற பருவ வர வரைக்கும் அவர் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரையும் வந்து ஈசா நபி மாதிரி ஹிலர் மாதிரி மறைந்திருக்கிறாருன்றலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் 524 மரணித்தவர் வந்து அல் பர்பரிம்பாங்க. பர்பரின்னா அவருடைய பேர் முகமது அப்துல்லா பின் தூமரித் அல் பர்பரி அப்படின்னு ஒரு ஆள். பர்பரிங்கிற பேரில் அவர் அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பேர் முகமதாக இருக்குதா, பாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கா, இது போதும் தானே. இது கிடைச்ச லட்டு மாதிரி நான் தான் மகதி, பாப்பா வர்றதுக்கு அதை வச்சு மகதின்றார். அதாவது இவர் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இவர் ஒரு புரட்சி பண்ணி இவர் என்ன செய்வார்னு கேட்டால் ஆட்கள்லாம் பெருசாக திரட்டி அவருடைய சில பகுதிகளில் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டார். அவருடைய அசஹாபுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஹுத்பாவோட மெம்பரில் உட்காந்துக்கிட்டு ஓதுவாங்க. இப்படி ஓதுவாங்கன்னு கேட்டால் அல் இமாமுல் மாசூமுல் மஹதியில் மாலூமுல்லதி பஷரத் பிஹி ஃபி சரீஹி வஹீக்கு பஷரத் பிஹி ஃபி சரி வஹீக்கு, இறைவா உன்னுடைய வகையில் யாரை பற்றி நீ நற்செய்தி சொன்னாயோ முன்னறிவிப்பு செஞ்சாயோ அந்த இமாம் இவர் தான் சொல்லி அல்லாவுக்கு பாடம் நடத்துவாங்க மெம்பரில் உட்காந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இவரை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மகதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் 524 மரணிச்சிட்டார். ஆனால் இவர் என்னது, இவரை பற்றி இப்னு கையும் போன்றவர்கள் சொல்லும் பொழுது இன்னஹு ரஜுலுன் கத்தாபுன், இந்த ஆள் மற்றவங்க மாதிரி நல்ல ஆளை இவர் எடுத்துக்கிற பெரிய பொய்யன், இந்த ஆள் அநியாயக்காரன், முத்தகல்லிபன் வாத்திலி, அநியாயத்து அடிப்படையில் வந்து புரட்சி செஞ்சவன், அநியாய கொண்டு ஆட்சி பிடிச்சவன், ஆட்சியெல்லாம் பிடிச்சி நினைக்கிறான். நிறைய முஸ்லீம் ஒரு பகுதியை ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நான் தான் மகதிங்கிறான். அதை நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி போகிறது. அவனுக்கு பின்னாடி போய் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்களெல்லாம் முஸ்லீம்னு சொன்ன இவனை ஏற்றுக்கிறாத எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளெல்லாம் கைதிகளாக பிடிக்கிறாங்க. அவங்களுடைய பொருள்களை எல்லாம் சுருட்டி கொண்டார்கள். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சில அநியாயங்கள் செஞ்சதாக வரலாற்று எழுதியிருக்கோம்ல, அது மாதிரி பல மடங்கு செஞ்சவர் இவர்னு சொல்கிறாங்க. இப்படியான ஒரு வேலையை செஞ்சாலும் மகதிங்கிற பேரில் அதெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக செஞ்சு ஆட்சியை பிடித்து கொண்டவனாக இருக்கிறாங்க. ஆட்சியும் பிடித்திருக்கிறான். தான் நிறைய ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கிறான். இந்த ஆள் யாருன்னு கேட்டால் இந்த கஸாலி இமாமுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அவருடைய ஸ்டூடெண்ட் இவர், அவருடைய மாணவர். கஸாலி இமாம்கிட்ட படித்த மாணவர் படிச்சுட்டு வந்து நெஞ்சார் மகதி பற்றி அவர் என்ன படித்து கொடுத்தாரோ தெரியலை, நான் தான் மகதின்னு சொல்லி கடைசியில் நெஞ்சு அவர் சூஃபிசம் பேசின ஒரு ஆளாக இருந்தும் கூட அவர்கிட்டேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆளை என்ன செஞ்சார்னா நான் தான் மகதின்னு சொல்லி வந்து எக்கச்சக்கமான முஸ்லீம்களை கொன்று குவித்தார் அப்படிங்கிற ஒரு அயோக்கியனா இவனும் மகதின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். 244 பிறந்து 309 மரணித்த ஒரு ஆள் மன்சூர் அல் ஹல்லாஜ். மன்சூர் அல் ஹல்லாஜ்னா அவருடைய பேர் ஹுசைன் பின் மன்சூர். வாப்பா பேரில் மன்சூர் ஹல்லாஜ்ன்னு அழைக்கப்படுவார். மன்சூர் ஹல்லாஜ்னா யார், இந்த ஆள் வந்து நான் தான் அல்லான்னு சொன்னாலும் முதல்ல வந்து நான் தான் மகதின்றார். அல்லாவே எனக்கு வகி அறிவித்தான், என்னை மகதின்னு நல்லா ஆக்கிவிட்டான் அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் தான் அல்லாண்டார். இப்படின்லாம் சொல்லி கடைசியில் இதுக்காக நெஞ்சார்னு கேட்டால் இவர் வந்து மதம் மாறியவர் என்று சொல்லி முர்த்தத் ஃபத்வா கொடுத்து அவர் வந்து கொல்லப்பட்டார். ஹுசைன் மன்சூர் ஹல்லாஜுங்கிற கொல்லப்பட்டார். இவர் வந்து தன்னை முதல்ல மகதின்றார், அப்புறம் அல்லான்றார். நான் தான் மகதின்னு சொல்லி முதல்ல வாதிட்டார். அதுக்கப்புறம் நான் தான் வந்து கடவுள்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டார். அதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா உபைதுல்லா மகதி என்பவர். அவர் உபைதுல்லா மகதின்ற ஒரு ஆள். இவருடைய பெயர் உபைதுல்லாவாக இருக்குது. அதிலேருந்து இவர் மகதியாக இருக்க முடியாதுன்னு தெரியுது. இவர் வந்து இவர் மகதின்னு சொல்லி இவர் வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் சில பகுதிகளில் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு எதை வச்சு கைப்பற்றினார்னு கேட்டால் நான் தான் மகதி என்று சொன்ன உடனே ஒரு கூட்டம் திரளுது. அவங்களுக்கு ஆயுத பயிற்சியை கொடுத்து ஆயுதத்தின் மூலமாக புரட்சி பண்ணி அதுக்கப்புறம் நினைஞ்சார்னா இவர் அந்த ஆட்சியை கைப்பற்றினா இவருடைய பரம்பரையுடைய ஆட்சி வந்து நான் தான் மகதின்னு 568 வரைக்கும் 322 ஆரம்பித்த ஆட்சி. அதுக்கப்புறம் அவர் மகன் ஆட்சிக்கு வர்றான், அவனும் மகதிங்கிறான். அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்து மகதிங்கிறான். 568 வரைக்கும் நீடித்தது. இவங்களும் முஸ்லீம்களை கொன்று குவித்தார்கள். கடைசியாக சலாஹுதீன் அய்யூபி இருக்கார்ல, இந்த பாலஸ்தீனை மீட்டவர்னு சொல்லுவாங்கள்ல,
சலாஹுதீன் ஐயூபி அவருடைய காலத்தில் தான் இந்த இந்த இவங்களுடைய ஆட்சி முறியடிக்கப்பட்டு வேறறுக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டார்கள். இவங்களும் மகதின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காட்சியை பார்க்குறோம் வரலாற்றில். அதே மாதிரி வந்து அல் முஇஸ் பின் மன்சூர், முஇஸ் பின் மன்சூர்னு சொல்லி இவர் ஃபாத்திமாவுடைய வம்சத்தில் உள்ளவர். இவர் முஇஸ்ன்னு இவருடைய பேர், அவருடைய வாப்பா பேர் வந்து மன்சூர். அப்போ கண்டிப்பாக இவர் மகதி இல்லை. ஏன்னாட்டா முகமதாக இருக்கணும், பாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கணும். அதில் இவர் அடிபட்டு போயிடுறாரு. ஆனாலும் இவர் நெஞ்சாருன்னா 365 மரணித்தார். இவரும் வந்து நெஞ்சார் வந்து இவர் தான் மகதியாக இருந்தார். அதே மாதிரி வந்து நிறைய மக்களை பயங்கரமாக கெடுத்தார். எந்த மாதிரிலாம் கெடுப்பார்னு கேட்டால், கியாமத்தினோட அடையாளம் வந்து கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கும்னு இருக்குல்ல, அந்த அந்த ஹதீஸெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது சூரியனை பேசலை, என்னையை தான் பேசுது. நான் தான் மேற்கு பகுதியில் வந்து பிறந்திருக்கிறேன், என்னையத்தான் வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி அப்படி மகதிக்கு வித்தியாசமான ஆதாரம்லாம் காட்டி நினைஞ்சார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஆளை வந்து காண போயிட்டார். காண போனவன்னு நினைஞ்சாருன்னா பிறகு வெளிப்பட்டு நினைஞ்சாருன்னா என்னை வந்து அல்லாஹ் வந்து தன்னளவில் உயர்த்தி கொண்டான், அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன், இந்த மறுபடியும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான், அங்கேயே ஒளிஞ்சிட்டான். அப்போ அவன் வந்து இன்றைக்கி வந்து வானத்தில் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஹுசைன் பின் ஜஹரவைஹி அப்படிங்கிற ஒரு ஆள் 312 மரணித்தவர். இவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், இவர் நான் தான் மகதின்னு சொன்னார். நிறைய வந்து கூட்டத்தை திரட்டி ஆட்சிக்காக வேண்டி நான் தான் மகதி ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு சொல்லி நிறைய முஸ்லீம்களை கொண்டு எல்லாம் அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு இருக்க பேரோடு தான் இருக்காங்க. எல்லாம் இந்த மகதியை எடுத்துக்கிட்ட ஆளுக்கெல்லாம் என்னவா இருக்காங்கன்னா, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோன்னு சொல்லி முஸ்லீம்களை கொன்று குவிக்கிறது. அந்த மாதிரி செஞ்சு கடைசியில் வந்து முக்தஃபி பில்லாங்கிற அப்பாசிய கலீஃபாவுடைய ஆட்சியில் அவரால் இவங்க கொல்லப்படுறான். இவனை சேர்ந்தவர்களும் புரட்சி செஞ்சு கொல்லப்பட்டாங்க. இவன் ஒரு மகதி. அதே மாதிரி அகமது இப்னு அப்துல்லா, அவனை கேட்டால் சொல்லுவான், ரசூல்லாவுக்கு முகமதுங்கிற பேர் இருக்க மாதிரி அகமதுன்னு பேர் இருக்குது, அதனால் நான் தான் மகதின்னு சொல்லி 312 இவன் வந்து மூத்தா போனவன். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் டோட்டலாக மார்க்கத்தை நாசமாக்கினவன். அதாவது ஜும்மாவுக்கு 4 ரக்காத்து தொழணும்டான், ஜும்மாவுக்கு 4 ரக்காத்து. அதே மாதிரி லொஹருக்கு பிறகு வந்து ஹுத்பா ஓதணும், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன அலியன் வலியுல் மூமினீன் அப்படின்னு பாங்கு சொல்லணும். ஹய்யா அலா ஹைரல் அமல், ஹய்யா அலல் சலாத்துக்கு பதிலாக ஹய்யா அலா ஹைரல் அமர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி காசு பணத்தை எல்லாம் வெள்ளிக்காசு தங்க நாணயத்திலையெல்லாம் இந்த களிமாவை எழுதுகிறான், அலி தான் வலியுல்லான்னு சொல்லி இந்த மாதிரி எழுதினவன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅல் ஹக்கு ஜஹக்கல் பாத்திலோண்டு வாயில் வந்தெல்லாம் எழுதி என்னஞ்சான் நாணயத்தெல்லாம் வெளியிட்டான். இவன் ஒரு மகதின்னு சொல்லியிருக்கிறான். இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம்னா ஆட்சியை கைப்பற்றுற அளவுக்கு போயிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒருத்தன் ஆட்சியை கைப்பற்றுறான்னு சொன்னால், இதை வச்சு சொன்னால் மக்கள் நம்பி இவனுக்கு பின்னாடி போகிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு இந்த மகதிங்கிறது எவ்வளோ ஆபத்தான ஒரு சித்தாந்தம் ஆக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பலியான்னு ஒருத்தன் தான், என்ன பேர்னு தெரியலை, இது அப்படி தான் போட்டிருக்காங்க. பலியான்னு ஒருத்தன் 482 மரணித்தவன். இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், நான் தான் மகதின்னு சொன்னான். இவன் நட்சத்திரத்தை பார்த்து பலன் சொல்லுவான். இந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது, இந்த இடத்துல இது நடக்கும், அது நடக்கும்னு குறி சொல்கிறவனாக இருந்தான். குறி சொல்லிக்கிட்டு தன்னை மகதின்னு சொல்லிக்கிட்டான். அதுக்கப்புறம் பசராங்கிற ஊரில் வந்து ஏராளமான நூல் நிலையங்கள் எல்லாம் கொளுத்தி நாசமாக்கினான். அதே மாதிரி வந்து இவனுக்கு நிகரமான ஒரு கொடுங்கோலனை பார்க்க முடியாது. இவனு என்னஞ்சாண்டா கடைசியில் வந்துக்கிட்டு நான் தான் மகதின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இவனை பிடிச்ச நினைஞ்சாங்கன்னா சிலுவையில் அரைஞ்சு கொன்றாங்க. பெரிய புரட்சிங்கிற பேரில் நிறைய மகதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக இரத்த வெறியாட்டம் நடத்தின ஒருத்தன், நூல் நிலையெல்லாம் கொளுத்தின ஒருத்தன், கடைசியாக பிடிக்கப்பட்டு என்னஞ்சான்னு கேட்டால், அவனை வந்து பகதாதுடைய பொது இடத்துல வச்சு சிலுவையில் அரைந்து கழுமரத்தில் ஏற்றி அவனை கொன்றாங்க. அப்படி அவன் ஒரு மகதின்னு இருக்கிறான். அதே மாதிரி அகமது இப்னு அப்துல்லா பின் ஹாஷிம்ன்ற ஒரு ஆள், இவன் அகமது இப்னு அப்துல்லாண்டா அந்த பேரை சொல்லிக்கிறான். முகமது அகமது 2 ஒன்று தானே. இவன் பேர் அகமது, ஆனால் முகமதுன்ற பேர் ரசூல்லாவுக்கு அகமது பேர் இருக்கிறதுனால நான் தான் மகதி அப்படின்னு சொன்னாலும், இவர் ஹிஜ்ரி 689 உள்ளவன். இவன் ஆரம்பத்தில் ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்குகளை ரொம்ப கைதேர்ந்தவன் ஆணாக இருந்தான். அதுக்கப்புறம் தகீயுத்தீன் இப்னு தகீக்கில் ஈது என்கிற ஒரு பெரிய அறிஞர் ஷாஃபியில், அவர்கிட்ட போய் மாணவராக சேர்ந்து நிறைய ஹதீஸ்கள்லாம் படித்து, அதுக்கப்புறம் நெஞ்சான்னா திடீர்னு வந்து இந்த சூஃபிசத்துக்கு மாறிட்டு அப்புறம் நெஞ்சான்னா நான் தான் மகதி, அல்லாஹ் வந்து கனவோட டெய்லி நான் பார்க்குறேன், கனவில் அல்லாஹ் என்னோடு பேசுகிறான்,
அதே மாதிரி என்னை 7 வானத்துக்கு கனவுல கூட்டிகிட்டு போனான், சிதறத்தில் முத்தாக கூட்டிகிட்டு போனான், அரிசி வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போனான், மலக்குகள் ஜிப்ரீல்லாம் சூழ்ந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அல்லாஹ் என்னோட பேசினான், இப்படியெல்லாம் போட்டு தன்னை நபி மாதிரி அந்த மாதிரி சொல்லி கொண்டவன் யார் இவன். கடைசியில் இவனை வந்து முர்த்ததா போயிட்டான், இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு முடிவெடுத்து இவனை கொலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா இப்னு தக்கீக்குல் ஈதுன்னு ஒருத்தர், அவரெல்லாம் பெரிய மேற்கோள் காட்டுவாங்க அறிஞர்கள். என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஷாஃபி மதுஹபில் ஒரு சில அறிஞர்களுடைய பேரை சொல்லும் பொழுது இப்னு ஹஜர் சொன்னார், இப்னு தைமியா சொல்கிறாருங்கிறோம்ல, அந்த மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இப்னு தக்கீக்குல் ஈது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இவ்வளோ அயோக்கியத்தனை பண்ணியிருக்கிறான், அல்லாஹ் நான் தான் பார்த்தேங்கிறான், 100 தடவை பார்த்தேங்கிறான், வானத்து வரைக்கும் நான் போயிட்டேன், அரிசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்ன ஒருத்தன், கனவுல பார்த்தேன்னு சொன்ன ஒருத்தனுக்கு இவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா அவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி வீட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னா பாட்டிலெலாம் உடைச்சி வீட்டில் உள்ள பொருள்லாம் டேமேஜ் ஆக்கி விட்ருங்க, டேமேஜ் ஆக்கிட்டு அவனை கிறுக்குன்னு சொல்லி இவர் தான் ஜட்ஜாக இருக்கிறார். இப்னு தக்கீக்குல் ஈது என்பவர் தான் காலியாக இருக்கார், நீதிபதியாக இருக்கார். அவர்கிட்ட இவருடைய மாணவர், அவன் இவர்கிட்ட படித்த மாணவராக இருந்ததுனால, ஆரம்பத்தில் படித்த மாணவனாக இருந்ததுனால மக்களை வெளிக்கெடுத்ததையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவனை வந்து இவர் வேறு ஆட்கள் அனுப்பி என்ன செய்கிறாருன்னா வீட்டில் சில பொருள்லாம் டேமேஜ் ஆக்கிருங்க, அப்புறம் ஆளை பிடிச்சிட்டு வாங்கன்றவனை பிடிச்சிட்டு வர்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு, இந்தந்த மாதிரிலாம் செஞ்சான் வீட்டில், அதனால் இவன் மெண்டலுக்கு தண்டிக்க முடியாதுல்ல, அவன் மஜ்னூன் என்று சொல்லி அவரை காப்பாற்றி விட்டார். இப்படிலாம் கூத்துகள் நடந்திருக்கு மஹதிங்கிற பேரில். அப்பாஸ் அல் ஃபாத்திமி கிளையை சேர்ந்த அப்பாஸ்னு ஒரு ஆள், இவர் 700 மூத்தா போனவர். இவரும் என்ன செய்கிறாருன்னா அப்பாஸுங்கிற பேரில் அறியப்பட்டவர். இவரும் தன்னை வந்து நினைஞ்சார் மஹதின்னு சொல்லி கொண்டார். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸுங்கிற ஊரை போய் இவர் வலுக்கட்டாயமாக கைப்பற்றிக்கிட்டார், ஆட்களை திரட்டிட்டு போய். எல்லாம் மஹதி வச்சு தான். மஹதின்னு சொன்னால் ஆள் பிடிக்கலாம், இன்றைக்கும் பிடிக்கிறானுவோ, இன்றைக்கி சூப்பர் ஷியாக்கள் என்ன செய்கிறான், இந்த மஹதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் சூப்பர் முஸ்லீம் சூப்பர் ஷியாலாம் இருக்காங்கல்ல, இங்கெல்லாம் அந்த மஹதின்னு சொன்னால் ஒரு கூட்டம் திரளுங்கிறது நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன், கிறுக்கு பயில் இருப்பானுவோம். அந்த மாதிரியான மடப்பயில் உள்ள பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து அந்த ஊரை ஃபாஸுங்கிற ஊரை பிடிச்சி அந்த ஊருடைய கடத்தலாம் எரித்து இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணான். கடைசியில் அவனை வந்து சில பகுதிகளை அவன் கைப்பற்றி கொண்டாலும் அவனும் வந்து அன்றைய ஆட்சியாளர்களால் வந்து கொல்லப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டான். அடுத்தது வந்து 717 ஒருத்தன் முகமது பின் ஹசன் அல் மஹதி அப்படின்னு ஒரு ஆள் நினைஞ்சான், நான் தான் மஹதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இவன் வந்து இவனுடைய பேர் என்ன, முகமது பின் ஹசன் தான். ஹசன் வந்ததுனால இவன் அப்துல்லா கிடையாது, பாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கணும்ல, அந்த ஒரு விஷயம்லாம் இருக்கிறதுனால இவனும் மஹதி இல்லைன்னு ஆயிடுச்சு. இவன் வந்து முஸ்லீம்களை எல்லாம் எல்லாரையும் காஃபிர்ன்னு சொன்னான், வந்து பெரிய பெரிய ஊர்கள்லாம் அடித்து கொளுத்துனான், நிறைய அந்த ஊர் மக்கள்லாம் கொன்று குவித்தான். அப்போ லா இலாஹ இல்லா அலின்னு சொல்ல சொன்னான். லா இலாஹ இல்லா முதல்ல மஹதின்னு வாதிட்டான், அதுக்கப்புறம் அலியை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்னஞ்சா லா இலாஹ இல்லா அலி ஒலா ஹிஜாப இல்லா முகமதை தவிர ஹிஜாபு திரை கிடையாது அப்படின்லாம் ஒரு புது புது களிமாவெல்லாம் உண்டாக்கி அபூபக்கர் உமரெல்லாம் காஃபிர்னு திட்டி இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து புலம்பி இவனை இறைவாவிட்ட காப்பாற்ற மாட்டியா என்று கேட்குற அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒருத்தனாக இருந்து என்னஞ்சான் இவனும் அந்த மாதிரி மஹதின்னு சொல்லி கொண்டான். அதே மாதிரி 720 இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இது ஆதியிலேருந்து கூட்டம் சேர்க்கறதுக்கு மஹதி. ஏதாவது மஹதி வரப்போகிறாருன்னோடனே அவன் பின்னாடி போய் மக்கள் திரண்டுருவாங்க, ஓ இவர் தான் மஹதிக்கு ஏஜென்ட் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக செய்கிறாங்க எல்லாம். அதே மாதிரி தமர்தாஷ் பின் நவீன் அப்படின்னு ஒரு ஆள், இவர் 728 இவன் என்ன செய்கிறான்னா இவன் நான் தான் மஹதி ஆஹிரு ஜமானில் கடைசி காலத்தில் வரக்கூடியவன்னு சொல்லிட்டு என்னஞ்சா இவன் வந்து சொல்லிவிட்டு கொஞ்சம் வீரனாக இருந்தான். அந்த வீரனாக இருக்கிற வச்சு ஆட்களை திரட்டி ரவுடி மாதிரி ஆட்களை திரட்டிக்கிட்டு போய் என்ன செய்கிறது, இவனு ரோமாபுரி பகுதிகளில் எல்லாம் போய் நிறைய மக்களை கெடுத்தான். அதே மாதிரி அவுசான்னு ஒரு ஆள், இவன் 729 இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் மெம்பரில் ஏதாவது இமாம் வர்றதுக்கு முன்னாடி இவன் முதல்ல ஒடியாந்து மெம்பரில் ஏறுறான். மெம்பரில் ஏறி வந்து நான் தான் மஹதி அப்படின்னு வாதிடுறான். அதுக்கெல்லாம் மக்கள்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னு வைங்களேன். இவன் ஒரு மார்க் அறிஞர்னு சொல்லப்பட்டவனாக இருந்தால் நல்ல வசனமாக பேசுவான். இவன் மஹதின்னு சொல்லியிருக்கிறான். கடைசியில் அவனையும் வந்து என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அவன் சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஹசன் பின் அப்துல்லா அல் அஹ்லாத்தின்னு ஒரு ஆள், இவரும் ஹசன் பின் அப்துல்லாண்டவனே இவர் மஹதியாக இருக்க முடியாதுல்ல. மஹதினா முகமதுன்னு தான் பேர் இருக்கணும். இவன் ஹசன், வாப்பா பேர் அப்துல்லாவாக இருந்தாலும் இவன் பேர் ஹசன், இவன் மஹதி கிடையாது. ஆனால் மஹதின்னு சொன்னான் 799. இவனுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னா இவன் வந்து இவன் மஹதின்னு சொன்ன பிறகு நினைஞ்சான்னு கேட்டால் நான் தான் மஹதின்னா மக்களை விட்டு நான் தனியாக போயிடுறேன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டான். அரண்மனை கட்டிக்கிட்டான்.
பெரிய பெரிய பணக்காரங்க மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்வான். அதே மாதிரி எந்த ஜும்மா உள்பட எந்த ஒரு தொழுகைக்கும் வருவதே கிடையாது. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு ஆனால் என்னஞ்சான்னா அவனை வந்து மதித்து எல்லோரும் மகதிங்கிறாங்க. மார்க்கத்தை விட்டு தூரமாக போய் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மக்களை விட்டு தொலைவில் போய்கிட்டு நான் தான் மகதிங்கிறான். அவனுடைய அந்த பேச்சு திறமை அதெல்லாம் கவனித்து அதை நம்பி ஒரு கூட்டம் அவனை மகதி என்று ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி எண்ணூர்களில் வந்து யூசுப் பின் யாக்கூப்னு ஒருத்தன் என்ன செஞ்சானா நான் தான் மகதி அப்படின்னா. இந்த பேர்லேயே பார்த்துட்டோம், யூசுஃபு யாக்கூப்னால இவன் மகதி கிடையாது, இவன் பேர் முகமது கிடையாது, எங்கள் பாப்பா பேர் அப்துல்லா இல்லை. ஆனாலும் சொன்னான், தைரியமாக சொன்னான். மகதியை பற்றி புரிதல் மக்கள்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கு. ஒரே ஒரு புரிதல் தான், மகதி வந்து ஆட்சி பிடிக்க போகிறாரு, ஒரு ஆட்சி இந்த ஆட்சிக்கு இருக்கு பிடிச்சவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சின்னு பேசுகிற எல்லா பயல்களுக்குமே ஒன்று எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதில் அதிகமாக பயன்படுத்தின இவரை பேர் மகதி தான். மகதியை பயன்படுத்தி தான் எல்லா விதமான அநியாயம் நடந்திருக்கிறது. அப்போ நான் தான் என்னை தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் வந்து சக்சவின் ஒரு ஆள் என்ன இவரை தாக்கி இவரை கொண்டு விட்டார், இவன் சரியில்லைண்டு. அதுக்கடுத்து சம்சுதீன் முகமது பின் அகமது, இவன் பேர் சம்சுத்தீன் முகமது பின் அகமது, இவன் கண்டிப்பாக மகதி கிடையாது, 848 உள்ளவன். இவன் என்ன செஞ்சான், இது அதாவது ஃபுர்ரியானின்னு இவனுக்கு பட்ட பேரான். இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் நான் தான் மகதின்னு சொன்னான். அதே ஒரு ஹதீஸில் வரும், கஹத்தான்லேருந்து ஒரு ஆள் வந்து மக்களையெல்லாம் ஆட்சி நடத்துவார்னு ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். அந்த கஹத்தானிங்கிறது நான் தான்னு சொன்னான், அதுவும் நான் தான் சொல்லிக்கிட்டு வாதிட்டான். அதுக்கப்புறம் மாலிக் மதுஹபில் இருந்தானா, அப்புறம் ஷாஃபிக்கு மாறினானா, அதுக்கப்புறம் நினைஞ்சானா நான் மகதி ஆகிட்டேன்டான். இப்படி எக்கச்சக்கமான குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து அவனை என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை, கை ஓங்குனுச்சா அடிபட்டுச்சான்னு தெரியலை. ஆனால் அப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க மக்கள். அதே மாதிரி அபுல் அப்பாஸ் அகமது பின் அப்துல்லா 1022 ஹிஜ்ரி 1022 வந்து அபுல் அப்பாஸ் அகமது பின் அப்துல்லா இவனும் ஒரு மகதின்னு சொல்லி கொண்டிருந்தான். இவனை வந்து நினைஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஆட்சிக்கு தான் ஆட்சியை கைப்பற்ற போகிறான்னு புரட்சி செஞ்ச உடனே அவன் 1022 அவன் கொல்லப்பட்டு போயிட்டான், கொண்டுட்டாங்க. நிறைய ஆட்சியாளர்கள் வந்து அவனை கொண்டு விட்டாங்க. அப்படி ஒரு ஆள். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஆள் என்னஞ்சான்னு கேட்டால் 910 முகமது பின் யூசுப் அல் ஜும்பூரின்ற ஒருத்தன் வந்து என்னஞ்சான்னா நான் தான் மகதின்னு சொன்னான். இவனுக்கு இந்த இந்தியாவில் எக்கச்சக்கமான ஊர்களில் இவனுக்கு ஃபாலோயர்ஸ் இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த முகலாயர் ஆட்சியில் வந்து இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. மாநிலத்துக்கு வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு போனான், அதுக்கப்புறம் ஹிஜாஸுக்கு போனான், பிறகு இந்தியாவுக்கு வந்தான். பல ஹுராசான் அந்த எல்லாம் போய் பல ஊர்களுக்கும் போனான். இவனை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கும் கூட மகதியாக்கள்னு சொல்லி கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலக்கோடுங்கிற ஊரில் இருக்கிற அம்புட்டு பேரும் இந்த மகதியாக்கள் தான், இவனை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள்கள் தான். அது மாதிரி ஈரோட்டிலே சில பகுதியில் இன்றைக்கி இருக்கிறாங்க இவனை பின்பற்றின ஆளுங்க. இவன் தான் மகதின்னு சொல்லி வாதிட்டான். அப்போ இவன் என்னன்னு கேட்டால் நிறைய புழுகு முட்டையெல்லாம் சொல்லியிருக்கிறான், நல்லா பேசுவான் போல இருக்குது. அதை நம்பி இவனை மகதின்னு சொல்லி கொண்டு இவனுடைய தாக்கத்தின் காரணமாக இயற்கையாக தான் மரணித்தான், 63 வயசில் மரணித்தான். இவனுக்கு பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிற அவர் தான் மகதி. அவங்க ஒரு தனி மத தொழுகை போக்குவரத்து எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒட்ட மாட்டாங்க மகதியாக்கன்னு சொல்லி இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஈரோடு பகுதியிலையும் கிருஷ்ணகிரி பகுதியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கர்நாடகா பல பகுதிகளெல்லாம் நிறைய அளவில் ஆட்கள் இருக்கிறாங்க மகதியாக்கன்னு சொல்லி. மகதி வந்துட்டாருங்கிறாங்க இவங்கெல்லாம். ஆனால் கண்டிப்பாக இருந்தால் மகதி இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா அந்த பேரே ஆதாரமாக இருக்குது. என்ன பேர்? முகமது யூசுஃப் தான் இவர் பேர், முகமது அப்துல்லா கிடையாது. அந்த ஒரு ஹதீஸில் ஒரு மகதி இல்லைன்னு அடிபட்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு மகதியாக்களும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஷா வலியுல்லான்னு ஒருத்தர் இருந்தார், ஹதீஸ்களை மேதையெல்லாம் சொல்லுவாங்க. நல்லவழி அவர் தன்னை சொல்லிக்கிறல, ஆனால் அவர் தான் மகதின்னு சொன்னார்கள். அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இந்த தேவ்பந்திங்கிறாங்கல்ல அந்த குரூப்பில் உள்ளவர்கள்லாம் ஷாஹ் வலியுல்லா தஹ்லவிம்பாங்க. தஹ்லவின்னா டெல்லிக்காரர், டெல்லியை சேர்ந்த ஷாஹ் வலியுல்லா என்பவர். அவர் முகமது பின் இஸ்மாயில் பின் அப்துல் கனி ஷாஹ் வலியுல்லா, அவருடைய பேர் வந்து முகமது இஸ்மாயில் பின் அப்துல் கனி தான். இவரை மகதின்னாங்க. ஏன்னு கேட்டால் இவருடைய பேர் முகமதாக இருக்கிறது. முகமது மட்டும் இல்லை, முகமது இஸ்மாயில் தான் இவருடைய பேர். அவருடைய வாப்பா பேர் வந்து அப்துல் கனி தானே தவிர அப்துல்லா கிடையாது. அதனால் இவர் மகதி கிடையாது. ஆனால் இவர் தான் மகதி என்று சொன்னார்கள். அப்போ இவரையும் கொண்டுட்டாங்க. இவர் ஷஹீது, இவர் என்னஞ்சாங்க, இவரும் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தன்னை மகதின்னு வாதிடவில்லை. ஆனால் இவருடைய கொள்கை பிரச்சாரம் பிடிக்காமல் இவர் கொல்லப்பட்டிருக்கார். அவர் ஒரு ஆள். அதே மாதிரி சையீத் அகமது பரேலவி, இந்த பரேலவிங்கிற பகுதியில் சையீத் அகமதுன்னு ஒரு ஆள் வந்துக்கிட்டு மார்க்கு பிரச்சாரம் பண்ணாலே அவர் தான் வந்து பரேலவி தான் மகதி. அவர் மௌத்தா போகலை,
இன்னஹு இஃப்தபா நாயுனின் நாசி, அவர் மக்கள் கண்களை விட்டு மறைந்திருக்கிறாரு. ஓ ஹையுன் மௌஜூதின் ஃபிஹாதல் ஆலம் இலலான், இன்று வரைக்கும் பூமியில் ஒரு இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறாரு, வருவார் அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் இவரை பற்றி கதையெல்லாம் விடுறாங்க. நாங்கள் மக்காவுக்கு போனோமா அங்கே கடத்தருளை இவரை நாங்கள் பார்த்தோம், மதீனாவுக்கு போனோமா அங்கே இவர் இருந்தாருன்னு சொல்லியெல்லாம் புருடாக்கள்லாம் அவரை பற்றி நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. இவர் ஒரு மகதி. அதே மாதிரி வந்து அப்துல்லா ஷரீப் ஹுசைன் அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சார்னா நான் தான் மகதின்னு வாதிட்டார். அதே மாதிரி வந்து 1303 நம்ம கிட்டத்தில் நமக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹம்து அகமது பின் அப்துல்லா சூடானை சேர்ந்த, சூடான்கிற ஊரை நாட்டை சேர்ந்த வந்து ஹம்து அகமது பின் அப்துல்லாங்கிறவர் நான் தான் மகதின்னு சொன்னார். யார் ஒருத்தன் நான் மகதி என்பதை சந்தேகப்படுகிறானோ அவன் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெரிய சண்டைகள்லாம் ஏற்படுத்தினால அதனால் என்ன செஞ்சான்னு தெரியல. அதே மாதிரி ஒருத்தன் அலி முகமது பஹாய் மதம்னு ஒன்று புது மதமாக போச்சு. இந்த பஹாயிங்கிறவன் யாருன்னு கேட்டால் அலி முகமது முஸ்லீம் தான். இவன் தன்னை முதல்ல மகதின்னா, அப்புறமேல புது கொள்கையை சொன்னான். அதுக்கப்புறம் தனி ஒரு மதத்தையே நிறுவனான். அதுக்கு பேசிக்காக இருந்தது இந்த மகதிங்கிற விஷயந்தான். இந்த பஹாயாக்கள்ங்கிறோம்ல, பஹாயாக்கள்னால் இஸ்லாத்தில் உள்ள மாதிரி உள்ள விஷயத்தை கலந்து ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கினான். அவன் தான் பஹாயிங்கிறவன். அவனை பிடிச்சி வந்து மகதின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை இருக்குது. இவன் 1265 கொல்லப்பட்டான் இவன், இந்த பஹாயிங்கிறவன். அதே மாதிரி வந்து மிர்சா குலாம் அகமதுன்னு ஒருத்தன், இந்த காதியானிங்கிறாங்கல்ல, நான் தான் நபின்ட்டு. இவன் என்ன செஞ்சான்னா ஆரம்பத்தில் நான் தான் மகதின்னான், அதுக்கு நான் தான் ஈசான்னான். அப்புறம் ஈசாவும் மகதியும் ஒன்று தான்னு சொன்னான், 2 நான் தான்னு சொன்னான். இப்படி எக்கச்சக்கமான குழப்பம். இவன் வந்து மகதியாக இருப்பானடா, இருக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் இவனுடைய பேர் வந்து மிர்சா குலாம் அகமதுடைய அடிமை தான் இவனுடைய பேர். இவனுடைய பேர் முகமது கிடையாது. அப்போ இவன் என்ன, இவனுடைய தகப்பனார் பேர் வந்து குலாம் முகமது இப்னு குலாம் முர்த்தலா. வாப்பா பேர் குலாம் முர்த்தலா, இவன் பேர் குலாம் முகமது. 2லையும் என்ன வரல, முகமது அப்துல்லா வரவே இல்லை. இவன் கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் இவன் மகதிங்கிற பேரில் சொல்லி தான் கடைசியில் நான் தான் நபின்னு கடைசியாக வாதிட்டு என்ன செஞ்சான், வந்து இவன் இஸ்லாத்தில் இல்லாத ஒருத்தன் அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் இவனுக்கு பத்துவா கொடுத்தாங்க. காதியானின்னு சொல்லி இங்கே கூட இந்த குரோம்பேட்டையில் பள்ளியாசல்லாம் அவங்க இருக்கிறது, மேலப்பாளையத்தில் இருக்கிறது, சாத்தாங்குளம்ங்கிற பகுதியில் இருக்கிற சில ஊர்களில் இருக்கிறானுவோ. அது இவனை தன்னை மகதின்னு சொன்னவன் எல்லா காலத்துலையும். எல்லாம் இந்த மகதிங்கிற வச்சுக்கிட்டு தான் பயங்கரமாக கெடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் ஒரு 1400 ஹிஜ்ரியில் கிட்டத்தில் எனக்கெல்லாம் அவர் தெரிஞ்ச காலத்தில் நடந்தது. முகமது அப்துல்லா அல் கஹத்தானின்னு ஒருத்தன் நான் தான் மகதின்னு சொல்லி ஹரம் ஷெரீஃபில் மக்காவோட புகுந்து மொத்தத்தையும் கைப்பற்றிக்கிட்டு துப்பாக்கி முனையில் யாரையும் வெளியே விடாமல் நான் தான் மகதின்னு சொல்லி காபத்துல்லாவுடைய காபத்துல்லா கைப்பற்றிக்கிட்டான். அப்போ சவுதி அரசாங்கம் என்ன செய்வது தெரியாமல் உலக நாட்டில் எல்லாம், ஏன்னா காபாவில் ஆயுதம் தூக்கி போரிடக்கூடாதுன்னு தடை இருக்குது. இவன் துப்பாக்கி வச்சு நான் தான் மகதிங்கிறான். இவன் ஒரு பெரிய கூட்டத்தோடு உள்ளே நுழைஞ்சிட்டான். நிறைய ஹாஜிகளெல்லாம் கொண்டு விட்டான். காபத்துல்லாவை கையில் எடுத்துக்கிட்டான், ஹரம் ஷெரீஃபையை. எனக்கு தெரிஞ்சு நடந்த சம்பவம் இது 1400. அப்போ கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா உலக நாடுகள்லாம் பத்துவா கேட்டு அவன் வரம்பு மீறினா நம்ம ஹரமில் வச்சு அவனை கொல்லலாம் அப்படின்னு சொன்ன பிறகு முதல்ல தண்ணீரை நிப்பாட்டினாங்க, அப்புறம் கரண்டை கட் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே நுழைஞ்சவனை அவன் கூட்டத்தாரையும் சவுதி அரசாங்கம் கொன்று குவிச்சிருச்சு. அவன் ஒரு ஆள் முகமது அப்துல்லா, இவன் தான் பேர் கரெக்டாக பாருங்கள், முகமது அப்துல்லாண்டு. இதை வச்சு நான் தான் மகதின்ட்டான். அதே மாதிரி கடைசியாக வச்சணும் 1411 ஒருத்தன் குவைத்தில் ஹுசைன் பின் மூசா அப்படிங்கிறவன் நான் தான் மகதின்னான். இப்படி வந்து மகதிங்கிற பேரில் வந்து எக்கச்சக்கமான கதைகளை அவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால், மகதிங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. ஆனால் எதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் இந்த போர், கொள்வது, ஆட்களை வெட்டுறது, குவிக்கிறது, இதுக்கு தான் மகதிங்கிற ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் தான் வரப்போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தகவல். இதெல்லாம் வரலாறுகளில் பதிவுப்பட்ட விஷயங்கள். இது இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் மகதின்னு சொல்லி மறைக்கப்பட்ட விஷயங்கள் இவ்வளோதான் லிஸ்ட்டு கிடையாது. கிடைச்ச லிஸ்ட்டு தான் இவ்வளவே தவிர இதை விட இன்னும் 100கணக்கான பேர் ஒவ்வொரு காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த மகதின்றது இப்படி தான். அப்போ முதல்ல நீங்கள் விளைக்கிறன்னு மகதிங்கிறதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வாயில் வந்த மேனிக்கெல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, ஆளாளுக்கு விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதை மக்கள் நம்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய உலமாக்கள் நம்பி இருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் நம்பி இருக்கிறாங்க. அப்போ மகதிங்கிறத வச்சு வழிகட்டு போனவர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள் விளைக்கிறன்னு. அடுத்ததாக கரைஞ்சிக்கிற விஷயந்தான் இந்த மகதி யார் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இந்த மகதியை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ஈசா நபி வருவாங்கள்ல, ஈசா நபி வரும்போது மகதி தான் ஆட்சியில் இருப்பாராம்.
இதுதான் டாபிக், இதை தான் இப்போ கிளப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஈசா நபி இறங்குறாங்கல்ல, இறங்கி வரும்போது அவர் வந்து அந்த அப்போ அமீர் வந்து மகதி தான் இருப்பார். அந்த மகதிகிட்ட போய் என்ன செய்வாங்கன்னா, ஈசா நபியை கண்டவுடனே அவர் வந்து தொழுவிக்க சொல்லுவாராம், நீங்கள் தொழுவிங்கண்டு. அவர் ஈசா நபி சொல்லிடுவாராம், அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கணும், உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும்னு சொன்னோன்னே அந்த மகதி தொழுவிப்பாராம். மகதியை பின்பற்றி ஈசா நபி தொழுவிப்பாருன்னு சொல்லி ஈசா நபியோட மகதியை லிங்க் பண்ணி, ஈசா நபியோட மகதியை லிங்க் பண்ணி அவர் காலத்தில் தான் இவர் வருவார்னு சொல்லி தான் இப்போதைக்கு பிரச்சாரம். இப்போ லேட்டஸ்ட் பிரச்சாரம் என்னென்னு கேட்டால், மகதி வருவார். எப்போ வருவார்? ஈசா நபி இறங்கி வரும்போது அந்த நேரத்தில் மகதி தான் இருப்பார், தலைவராக இமாமா இருப்பாராம். இமாமா இருந்து சுபுகு நேரத்தில் ஈசா நபி இறங்கி வருவாங்களாம். அந்த ஹதீஸெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அது இறங்கி வரும்பொழுது பள்ளிவாசலுக்கு போனோன்னே என்ன செய்வார், அவர் தொழுகைக்கு இக்காமத்து சொல்ல போகும்போது ஈசா நபியை பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழுவீங்கன்னு சொல்லுவாராம். அவர் தான் மகதியான். சொல்லுவோன்னா இவரை சொல்லுவாராம், இல்லை உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் தான் தொழுவிக்கணும், நான் வேறு உம்மத்து ஆள் அப்படின்னு ஈசா நபி மறுத்துருவாருன்னு சொல்லி கதையை கட்டி கொண்டு என்ன செய்கிறாங்க, பொய்யான செய்திகளையும் அல்லது சரியான செய்திகளை தப்பான விளக்கம் கொடுத்தும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதில் வந்து இந்த விஷயத்துக்கு பேசிக்க விளங்கிறன்னு கேட்டால், மகதி வருவாருங்கிறது அவரை பற்றி ஹதீஸில் வரக்கூடிய சில செய்திகளை சொன்னாலேயே இதில் எப்படியெல்லாம் புழுகிறாங்கன்னு உங்களுக்கு விளங்கி போயிடும். இந்த மகதி வரும்பொழுது இப்போ தஜ்ஜால் வர்றான்ல, மகதிக்கு முன்னாடி யார் வரணும்? தஜ்ஜால் வரணும். தஜ்ஜாலுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது தான் ஈசா நபி இறங்கி வருவார்கள். இதுக்கு ஆத்தண்டிக்கான ஹதீஸ் இருக்குது. இப்போ தஜ்ஜால் வரும்போது என்ன நிலைமை என்று கேட்டால், எங்கேயுமே இஸ்லாமிய அமைப்பு இருக்காது, எல்லாத்தையும் மக்கா மதீனாவை தவிரன்னு வருது. மக்கா மதீனாவை தவிர எல்லாமே தஜ்ஜாலின் பின்னாடி போயிடுவாங்க. தஜ்ஜால் பின்னாடி போய் அவனுடைய கை ஓங்கி இருக்கும். அந்த நேரத்தில் மகதின்னு ஒருத்தர் ஆட்சியாளர்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஈசா நபி தான் இறங்கி வந்து அவனை கொல்லுவாங்க. அப்போ மகதி வந்து மகதி தான் அப்போ இருப்பார்னு சொல்லியிருக்கலே. ஆனால் மகதியுடைய ஆட்சி எப்படி இருக்க முடியும் தஜ்ஜால் வரும்போது? அதாவது ஃபஸ்ட்டு வந்துங்க தஜ்ஜால் வரணும். இந்த தொடரில் இந்த மகதி, ஈசா நபி, தஜ்ஜால், யாஜூஜ் மௌஜூஜ் நாளையும் வச்சுக்கிறோங்க. இந்த நாளை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த நாளில் ஃபஸ்ட்டு எது வரணும்னு கேட்டால் தஜ்ஜால் வரணும். நீங்கள் தஜ்ஜால் வரும்போது தான் அவனை கொள்றதுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்போ வந்து மகதி ஆட்சியில் இருப்பார்னு சொன்னீங்க என்று சொன்னால், மகதி அமீராக இருப்பார்னு சொன்னீங்க என்று சொன்னால், அதுவும் பைத்துல் முகத்தஸில் வச்சு தான் நடக்க போகுது. அந்த பகுதியில் மகதி ஆட்சியில் இருப்பார்னு சொன்னால் அது வந்து பொருந்தாது. ஏன்னு கேட்டால் தஜ்ஜால் வரும்போது யாருமே இஸ்லாத்தின்பால் இருக்க மாட்டாங்க. எல்லாம் மக்கா மதீனாவில் மட்டும்தான் தஜ்ஜால் நுழைய மாட்டான். பாக்கி எல்லாம் அவங்க கையில் ஆட்சி அதிகாரமே இருக்காது. அனைவரும் தஜ்ஜாலுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது அப்போ எப்படி ஒரு அமீர் இருப்பார்? தஜ்ஜால் வரும்போது எப்படி அமீர் இருப்பார்? இன்னும் சொல்லப்போனால் இந்த மகதியை பற்றி வரும்பொழுது சில ஹதீஸை நான் பார்க்குறேன். ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ், அது என்ன வருதுன்னு கேட்டால், யஹ்ருஜு ஃபி ஆஹிர் உம்மத்தி அல் மஹதியு, எனது உம்மத்தில் கடைசியில் வந்து மஹதின்னு ஒருத்தர் வருவார். எஸ்கி ஹில்லாவுல் கைத்த, அவர் காலத்தில் நல்ல செழிப்பான மழை எல்லாம் இறக்குவான். ஒரு துஹ்ருஜுல் அருள் நபாத்தகா, பயிர் பச்சைன்னு நல்லா முளைக்க ஆரம்பிச்சுன்னு செழிப்பாக இருக்கும். யுவத்தில் மாலை சிகாகன், பணத்தை அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஓ தக்சூருல் மாஷியத்து, மாஷி கால்நடைகள்லாம் ஜாஸ்தியாக போயிடும். ஓ தாதுமுல் உம்மத்துகள்லாம் நல்லா பெருகி போயிடுவார்கள். யார்? மகதியுடைய காலத்தில். யைஷு சபான் சமானியன், 7 அல்லது 8 ஆண்டுகள் அவர் வாழ்வார் அப்படின்ட்டு மகதியை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ மகதி வந்து 7-8 வருஷம் ஆட்சி பண்ணுவார், உலகத்தை ஆட்சி பண்ணுவார். பண செழிப்பு பயங்கரமாக செழிப்பாக இருக்கும், அள்ளி வழங்குவார். அப்படிங்கிறது தான் மகதியை பற்றி ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஈசா நபி வரும்போது எப்படி இருப்பார்? இவரே 8 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு, இது ஹாக்கிமில் வந்த ஹதீஸு, சரியான ஹதீஸ், சனது சரியான ஹதீஸ். அப்போ 7 ஆண்டுகளோ 8 ஆண்டுகளோ இந்த மகதி என்பவர் என்ன செய்வார்? ஆட்சியில் இருப்பார். செழிப்பான ஆட்சியாக இருக்கும், கால்நடைகள்லாம் பெருகிரும், மக்கள்லாம் பெருகிடுவாங்க, எங்கே பார்த்தாலும் பயிர் பச்சை செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு 8 ஆண்டு காலம் வளர்ச்சியான ஒரு ஆட்சி இவர் நடத்தி கொண்டு இருப்பார் அப்படின்னு சொன்னால், அப்போ தஜ்ஜால் வரும்போது இவர் இப்படி இருப்பார்? தஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானே. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தஜ்ஜால் வரும்போது ஈசா நபி இறங்குவார், இறங்குறதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருப்பாராம். ஈசா நபி இறங்கி வரும்போது இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்கக்கூடியவராக யார் இருப்பார்? மகதி இருப்பார்னு சொல்லி சில ஹதீஸ்களை வச்சு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால்
தஜ்ஜால் வரும்போது எப்படி அந்த பைத்துல் முகத்தஸ் பகுதியில் அங்கே தானே இறங்குறாரு. எங்கே இறங்குறாரு ஈசா நபி வந்து டமாஸ்கஸில் உள்ள வெள்ளை மணாரான்னு ஒன்று இருக்குது. சிரியாவில் திமிஸ்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை டமாஸ்கஸ்ன்னு இப்போ இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டமாஸ்கஸ் நகரத்தில் வெள்ளை மினாராவின் மீது அவர் வந்து இறங்கி வருவார் என்று முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்படி இறங்கி வந்து அந்த லுத்துங்கிற இடத்துல வச்சு தஜ்ஜாலை கொல்லுவார். அப்போ தான் சுபு தொழுகைக்கு வந்து பைத்துல் முகத்தஸுக்கு வருவார். அங்கே வந்து தொழுகைக்கு வரும்போது ஈசான மகதி இருப்பார்னு கதை எழுதி வச்சுக்கிறீங்க. மகதி அப்போ இருப்பாரையானால் அப்போ தஜ்ஜாலுடைய ஆதிக்கத்து இருக்கும்போது மகதி எப்படி 8 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். அப்போனா இன்னைக்கு மகதி நீங்கள் வருவார்னு சொல்வதாக இருந்தால் 8 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருக்கணும். அவருடைய 8 ஆண்டு ஆட்சியை நீங்கள் பார்த்த பிறகு தான் யார் வரணும்? தஜ்ஜால் வரணும். அதுக்கு பிறகு தான் ஈசா நபி வரணும். இவங்க இப்போ மகதி நாளைக்கு வந்துடுவார்னு பேசுகிறாங்க. நெசமாக இருந்தால் அவர் 7 அல்லது 8 ஆண்டுகள் ஆட்சி புரிவார் என்று ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், தஜ்ஜால் வருவதற்கும் மகதிக்கும் சம்பந்தம் கிடையாது. மகதி வருவார், மகதின்னு ஒருத்தர் வரப்போகிறார். என்ன மாதிரி வருவார்னு அடுத்து பார்ப்போம். மகதின்னு ஒருத்தர் வருவார். அவர் வரக்கூடிய நேரத்தில் ஈசா நபி இருக்க முடியுமாண்டா முடியாது. ஏனென்றால் ஈசா நபி வரும் பொழுது தஜ்ஜாலால் அனைவரும் வழிகெடுக்கப்பட்டு விடுவார்கள். மக்கா மதீனாவை தவிர எல்லா பகுதியும் அவனுடைய கண்ட்ரோலில் போயிடும். அங்கே முஸ்லீம்களுக்குன்னு ஒரு இமாமோ தலைவரோ இருக்கவே மாட்டார்கள். மகதியுடைய ஹதீஸ்ன்னு சொல்லி கொண்டு நீங்கள் பாதி எடுத்து பாதி எப்படி மறுப்பீங்க? அப்போ ஈசா நபி வரும்போது அவர் அங்கே தலைவராக இருப்பார். அமீருகும் அவருடைய அமீர் அப்போது சொல்வார்னு. அப்புறம் அமீர்லாம் இருந்து நமக்கு அமீர்லாம் இருக்குமா? முஸ்லீமுக்கு அமீர் இருக்கும்போது தான் ஈசா நபி இறங்குவாங்கன்னு சொன்னால், தஜ்ஜால் வந்த பிறகு எப்படி அமீர் இருக்க முடியும்? தஜ்ஜால் வந்த பிறகு தான் எல்லாம் போயிருமே நம்மளை விட்டு. மக்கா மதீனாவில் மட்டும் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணக்கூடிய யாராவது சில பேர் இருப்பாங்களே தவிர மற்ற எல்லா பகுதியும் போயிடும். அப்போ ஈசா நபி இறங்கி வந்து அங்கே ஒரு இமாமை பார்ப்பார் அப்படின்லாம் சொல்லக்கூடிய செய்தி இருக்குல்ல, அது முரண்பட்டு 2 விதமான அறிவிப்பு வருது. அதை விளங்காமல் செய்கிறாங்க. ஆனால் இப்போ நான் இது சொல்லுவேன் என்னென்னு கேட்டால், அவர் 8 வருஷம் ஆட்சி பண்ணுவார்னு இருக்கா இல்லையா? 8 வருஷம் ஆட்சி பண்ணுவார்னு சொன்னால், தஜ்ஜால் வரக்கூடிய ஈசா நபி வரக்கு முன்னாடி தஜ்ஜால் வந்துடுறான். தஜ்ஜால் வந்து எல்லாத்தையும் அவன் ஆட்சிகளுக்குள்ளே கொண்டு வந்துடுறான், மக்கா மதீனாவை தவிர. அப்போ அங்கே பைத்துல் ஜெருசலத்தில் வந்து அமீர் ஒருத்தர் இருப்பார்னா எப்படி இருப்பார்? எல்லாத்தையும் தான் அவன் கைப்பற்றிக்கிடுவானே. ஈசா நபி அவனை அழிக்கிறதுக்கு தானே வர்றாரு. அப்போ மகதி வருவார்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்வது கட்டுக்கதை என்பது இந்த ஒரு ஹதீஸை வச்சு நீங்கள் விளங்கலாம். அதே மாதிரி வந்து சில ஹதீஸில் வருது. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போதே ஒருத்தர் தொலை வைப்பார், அமீர் தொலை வைப்பார்னு வருது. அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முரண்பட்ட 2 விஷயமாக வருகிறது. முரண்பட்ட 2 விஷயம் வந்தால் எந்த மாதிரி 2 சரியான ஹதீஸாக இருக்கிறது. 2 விதமாக அந்த செய்தி வருகிறது. எப்படி வருதுன்னா, ஈசா நபி இறங்குவார்கள், அவர்களே இந்த உம்மத்துக்கு தலைமை தாங்குவர்களாக இறங்குவார்கள். ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் நம்பரு எல்லா வாசகத்தை நான் எடுத்து சொல்கிறேன். இன்னொரு ஹதீஸ் வருது, ஈசா நபி இறங்குவார்கள், அப்போது அங்கே ஒரு அமீர் இருப்பார், அவர் தொழுகை நடத்த சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு வருது. அப்போ ஈசா நபி இறங்கி வரும்போது உள்ள நிகழ்வை வந்து 2ம் சரியான ஹதீஸ் தான். சரியான அறிவிப்பாளர் கொண்ட 2 ஹதீஸில் தகவல் முரண்பட்டு வருகிறது. சில அறிவிப்பு என்ன வருதுன்னு கேட்டால், ஈசா நபி இறங்குவார்கள், இறங்கி வந்து இந்த உம்மத்துக்கு அவர்கள் இமாமாக இருந்து தொழுகை நடத்துவார்கள், அவங்க தான் தொழுகை நடத்துவார்கள், அவங்க தான் தலைமை தாங்குவார்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இந்த அறிவிப்பின்படி பார்த்திங்கன்னா இது பொருத்தமாக இருக்குது. இந்த மகதியுடைய விஷயத்துக்கு முரணாக வரல. ஏன்னா அவர் வரும்போது எந்த ஆட்சியும் இருக்காது, அவர் வந்து தான் முஸ்லீம்களுக்கு தொழுகையை நடத்த போகிறார் அப்படிங்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது. வேறு சில ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ஈசா நபி வருவார்கள், அப்போ அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு அமீர் இருப்பார், அவர் சுபு தொழுவு போகும்போது இல்லை நீங்கள் தொழுவீங்கன்னு ஈசாவை கூப்பிடுவார், ஈசா நபி மாட்டேன்ருவாங்க, அப்புறமேல இவரை பின்பற்றி ஈசா நபி தொழுவார்கள், அவர் தான் மகதி அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஹதீஸில் இருக்குது. இந்த 2 ஹதீஸில் எந்த ஹதீஸ் சரி? 2 முரணாக இருக்குது. ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது ஈசா நபி தான் தலைமை தாங்குவார், இன்னொருத்தர்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க, அவர் தான் தொழுகை நடத்துவார், அவர் தான் இமாமா இருப்பார் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. அப்போ அந்த அர்த்தம் பிரகாரம் பார்த்திங்கன்னா இதை தஜ்ஜால் அந்த மகதியுடைய ஆட்சி 8 வருஷம் ஆட்சியெல்லாம் இருக்குல்ல, அது அந்த ஹதீஸெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது வந்து ஏற்புடையதாக இருக்கிறது. ஈசா நபி வரும் பொழுது எந்த ஒரு ஆட்சியும் இருக்காது என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் அவர் வரும்போது தஜ்ஜால் எல்லாத்தையும், தஜ்ஜாலுடைய ஹதீஸ் பூரா எடுத்து பாருங்கள், தஜ்ஜால் வரும்போது அனைத்தையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவான். அவன் கண்ட்ரோலில் வைத்து கொள்ளும்போது ஈசா நபி இறங்கினால் அப்போ எப்படி அங்கே ஒருத்தர் மகதின்னு ஒருத்தர் இருப்பார்?
மகதி இருந்தால் நல்ல கூட்டமும் இருப்பாங்கன்ற அர்த்தமாகுதே. நல்ல மக்கள் இருக்காங்க, நல்ல செழிப்பான ஆட்சி நடந்துக்கிட்டு இப்படி இருக்க முடியும் ஈசான தஜ்ஜால் வரும்போது. அப்போ தஜ்ஜால் வரும்போது ரெண்டு நிலை, ரெண்டு விதமான ஹதீஸுகள் இருக்கிறது. ரெண்டு ஹதீஸையும் நீங்கள் பாருங்கள், ரெண்டு ஒன்றுக்கு முரணாக இருக்கிறது. முரணாக இருக்கும் பொழுது நம்ம முரணானது ரெண்டையும் ஏற்றுக்கிற முடியாது. ஈசா நபியை தொழுவிப்பார்கள் என்பதையும் இல்லை இன்னொருத்தர் தொழுவிப்பார் என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றை தான் ஏற்றுக்கிற முடியும். எதை ஏற்றுக்கொண்டால் சரியாக இருக்கும் என்றால், தஜ்ஜால் வரும்போது இன்னொரு ஆட்சி இருக்கும் என்பது தஜ்ஜால் பற்றி வர்ற எல்லா ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது. தஜ்ஜால் வரும்போது எந்த ஒரு ஆட்சியுமே இருக்காது என்று சொல்வது தஜ்ஜால் ஹதீஸுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த இரண்டாவது அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். முஸ்லீமில் வருது. முஸ்லீமில் 247வது ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், என்சிலு ஈசபுன் மரியம், ஈசபுன் மரியம் இறங்குவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குவார்கள். ஃபயக்கூலு அமீருஹும், அப்போது அவர்களுடைய அமீர் கூறுவார், முஸ்லீம்களுக்கு ஒரு அமீர் இருப்பானாம், அவர் கூறுவார், தஆல் சல்லிலனா, வந்து எங்களுக்கு தொழுகை நடத்துங்கள் என்று சொல்வார். ஃபயக்கூலு, அப்போ ஈசா நபி சொல்வார்கள், லா, முடியாது, மாட்டேன். இன்ன பாலக்கும் அலா பாலின் உமராவு, உங்களில் ஒருத்தர் தான் இன்னொருத்தருக்கு அமீராக இருக்க முடியும். தக்ரிமத்தல்லாஹி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு அந்தஸ்து இது. இந்த உம்மத்துக்கு நான் தலைமை தாங்க முடியாது, உங்கள் உம்மத்தை சேர்ந்தவர் தான் தலைமை தாங்கணும்னு சொல்லுவார். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஈசா நபி வரும்போது ஒரு அமீர் இருப்பார் என்று இது சொல்லுகிறது. அப்போ தஜ்ஜால் பற்றின எல்லாத்தையும் நீ மறுக்க வேண்டி வந்துடும். தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் எங்கள் அமீரில் அங்கே இருக்க வேலையே இல்லை, அப்படியும் கெடுத்துருவான் அவன் தான். அதை ஒழிக்கத்தானே ஈசா நபி வர்றாங்க. அப்போ ஈசா நபி வரும் பொழுது அங்கே ஒருத்தர் அந்த அவர் அமீர்னு முட்டையாக தான் வருது. மகதின்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் சொல்லபடி மகதியோ ஏதோ ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கிடுவோம். அப்படி ஒருத்தர் இருக்க ஏழுமா? ஏழும் என்றால் இப்போ ஈசா நபி வர தேவையே இல்லையே. தஜ்ஜால் அனைத்தையும் கெடுத்த பிறகு தானே அவனை கொள்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. 40 நாள் இருப்பான், 40 நாளில் டோட்டலாக எல்லாத்தையும் அணிஞ்சிருவான், அழித்து நாசமாக்கிடுவான், அனைவருடைய ஈமானையும் கெடுத்துருவான். நீங்கள் முஸ்லீம் பேரில் ஆட்சியை நடத்த விடமாட்டான். அப்படிப்பட்ட நிலையில் தான் ஈசா நபி இறங்குகிறார்கள் என்ற ஏராளமான ஹதீஸுக்கு மாற்றமாக, ஈசா நபி இறங்கும் போதே ஏற்கனவே ஒரு முஸ்லீம் ஆட்சி இருக்குமா, அதுக்கு ஒரு அமீர் இருப்பாராம். அந்த அமீர் தொழுகை கூப்பிடுவார்னா, அப்போ தஜ்ஜாலுக்கு என்ன வேலை செஞ்சாவன்? அங்கே ஒரு அமீர் நல்லபடியாக ஆட்சி நடத்திட்டு இருக்கல, தஜ்ஜால் ஈசா நபி வர வேண்டிய தேவையே இல்லையே. அப்போ இந்த ஹதீஸை தான் ஆதாரமாக காட்டுவாங்க. எந்த ஹதீஸை? ஈசா நபி வரும்போது மகதி இருப்பான்னு காட்டுவாங்க. அதுக்கு மாற்றமான ஹதீஸை காட்டினா உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிரும். அதே மாதிரி புகாரியில் 3000 முஸ்லீமுடைய ஹதீஸ் நம்பர்லாம் இங்கே தமிழில் போட்டிருக்காங்கல்ல, அந்த நம்பரை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். 247 நீங்கள் தமிழ் புகாரி முஸ்லீம் எடுத்து பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி புகாரியில் 3449வது ஹதீஸில் வருது, கைஃப் அன்தும் இதா நசல இப்னு மரியம ஃபீக்கும், இப்னு மரியம் உங்களிடம் இறங்கும்போது உங்கள் நிலைமை எவ்வாறு இருக்கும்? ஓ இமாமுக்கும் மின்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு இமாம் இருக்கும்பொழுது, உங்களிலிருந்து ஒரு இமாம் உங்களுக்கு இருக்கும்போது அவர் இறங்குவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில் 3449 இருக்கிறது. சனது சரியானது. ஆனால் அப்போ நமக்குன்னு ஒரு இமாம் இருப்பார் என்று இது சொல்லுகிறது. இந்த ஒரு கருத்து மட்டுமே இருந்தால் அப்படி நம்ம ஏற்றுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு இமாம் இருக்க மாட்டார் என்பதற்கு தான் ஆதாரங்கள் இருக்கிறது. எப்போ தஜ்ஜால் நம்மளை எல்லாத்தையும் கெடுத்து நாசமாக்கிட்டானோ அவனை இதோடு ஒழிச்சு கட்டிடணும், இனிமேல் விடக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈசா நபி அனுப்புகிறான். ஈசா நபி அனுப்பும் பொழுது அந்த தமாஸ்கஸ் பகுதியில், சிரியா பகுதியில், ஜெருசலம் பகுதியில், பைத்துல் முகத்தஸ் பகுதியில் எந்த ஒரு இஸ்லாமிய அரசும் இருக்காது, இஸ்லாமியர்களும் இருக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்கள்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க மாட்டார்கள், கொஞ்சம் நஞ்சம் ஈமான் உள்ளவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள். அப்போ தான் ஈசா நபி வருவாங்கங்கும்போது அப்போ அங்கே என்ன ஒரு அமீர் எப்படி இருப்பார் என்கிற ஒரு டவுட்டை இந்த அறிவிப்பு ஏற்படுத்துகிறது. அடுத்து இன்னொரு ஹதீஸ், அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். அகமதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதாகும் பெரிய ஹதீஸ், இந்த நமக்கு தேவையானதை மட்டும் படிக்கிறேன். ஃபைதாகும் பி ஈசபன் மரியம், அப்போது ஈசா நபி அவர்கள் வந்து விடுவார்கள். ஃபோ துக்காமு சலாத்து, தொழுகை இக்காமத்து சொல்லப்படும். ஃபோ யுகாலுலகு, அப்போ அவரை பார்த்து சொல்வார்கள், தகத்தம் யா ரூஹல்லா, ரூஹுல்லாவே நீங்கள் முன்னாடி வாங்க தொழுவிக்கிறதற்கு. ஈசா நபியை கூப்பிடுவாங்க. ஃபயக்கூட அவர் சொல்வார், லியத்தகத்தம் இமாமுக்கும் உங்கள் இமாமும் உங்களுக்கு முன்னாடி போகட்டும், சொல்லி பிகும், அவங்களுக்கு அவரே தொழுவிக்கட்டும், நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது தொழுது முடித்தவொன்னே அவரோட சேர்ந்து புறப்படுவார்கள் அப்படின்னு வருது. அப்போ இந்த 3 ஹதீஸுகள் நான் சொல்லியிருக்கிறேன்.
இந்த 3 ஹதீஸோட இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. முஸ்லீமில் ஒரு ஹதீஸு 244. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், கைஃப் அன்தம் இதா நசல இப்னு மரியம் ஃபீக்கும், இப்னு மரியம் உங்களிடத்தில் இறங்கும் பொழுது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? இமாமுக்கும் மின்கும், உங்களுடைய இமாம் உங்களில் ஒருவராக இருக்கும் பொழுது. அப்போ இந்த 4 ஹதீஸுகள் என்ன வருதுன்னு கேட்டால், ஈசா நபி இறங்கும் பொழுது நாங்கள்ல அந்த இறங்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு அமீர் இருப்பார், அங்கே முஸ்லீம்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கும், அது மகதிங்கிறவர் இருப்பாருங்கிறீங்க. அப்படி இருப்பார் என்று சொன்னால் அப்போ தான் ஈசா நபி இறங்குறாங்க என்று சொன்னால் இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க. இது ஏற்றுக்கிட்டீங்க என்று சொன்னால் 2 விதமான செய்திக்கு இது முரண்படுது. ஒரு செய்தி ஈசா நபியே தலைமை தாங்குவார்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இன்னொரு செய்தி தஜ்ஜாலை அழிக்கிறதுக்கு ஈசா நபி வரும் பொழுது முஸ்லீம் ஆட்சி எதுவும் இருக்காது அப்படின்னு வரக்கூடிய தஜ்ஜால் பற்றின செய்தி 2க்கு மாற்றமாக இருக்குது. அப்போ இதுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். என்னென்னு கேட்டால், ஈசா நபியை தொலை வைப்பாருங்கிற ஹதீஸை பாருங்கள். 246 முஸ்லீம், தமிழ் முஸ்லீமில் இதே தமிழ் வெளியிட்டிருக்காங்கல்ல, அதில் கூட இந்த நம்பரை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். 246. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், கைஃப அன்தும் இதா நசலபிக்கும் இப்னு மரியம், இப்னு மரியம் மரியமுடைய மகன், அதாவது ஈசா நபி இறங்கும் பொழுது உங்கள் நிலை எப்படி இருக்கும்? அம்மக்கும் மின்கும், அவர் உங்களிலிருந்தே உங்களுக்கு தலைமை தாங்குவார். அவர் தான் தலைமை தாங்குவார். ஒரு இமாம் இருப்பார்னு வரல, இமாமுக்கும் மின்கும்னு வரல. இங்கே எப்படி வருது? அம்மக்கும் மின்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு தலைமை தாங்குவார். அப்போ உங்களிலிருந்து உங்களுக்கு தலைமை தாங்குவார்னா அர்த்தம் விளங்கலை இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இதன் அறிவிப்பாளர்கிட்ட கேட்கும் பொழுது, இப்னு அபீத் இப்படி கேட்கும் பொழுது, உங்களிலிருந்து உங்களுக்கு இமாமத் செய்வார் என்று கேட்டால், அந்த ஈசா நபி அவர்கள் அவர் காலத்தில் அவருக்கு அறிவிக்கப்பட்ட வகி இருக்கல, அதன்படி உங்களுக்கு இந்த தொழுகை நடத்த மாட்டார். எதன்படி நடத்துவார்ன்னு கேட்டால், கிதாபுல்லா அடிப்படையிலையும் முகமது நபியுடைய சுன்னத் அடிப்படையிலும் நடத்துவார். உங்களிலிருந்து இமாமாக உங்களுக்கு அவர் இருப்பார், உங்களை சேர்ந்த இமாமாக ஆயிடுவார். இப்போ அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டால், ஈசா நபி இறங்குவார், இறங்கி எப்படி இருப்பார்னு கேட்டால் உங்களை சேர்ந்த இமாமாக உங்களுக்கு இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு சொல்லப்பட்ட வகையை விட்டுருவார், முகமது நபிக்கு சொல்லப்பட்ட வகை அடிப்படையில் தான் வழி நடத்துவார். வருவது ஈசா நபி தான், வந்தாலும் அவருடைய உம்மத்துக்கு பல வகையெல்லாம் அறிவிப்பான்ல, அதெல்லாம் இங்கே பேச மாட்டார். உங்களை சேர்ந்தவராகத்தான் அவர் இருப்பார். அப்போ ஈசா நபியை நம்மளை சேர்ந்தவராக இருப்பார் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அதுக்கு விளக்கம் என்னென்னு சொல்லும் பொழுது, அம்மக்கும், அவர் உங்களுக்கு வழி நடத்துவார், பி கிதாபி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய கிதாபு குரானை கொண்டு வழி நடத்துவார், ஓ சுன்னத்து நபிக்கும், உங்கள் நபியுடைய சுன்னத்தை வழி நடத்துவார். இதுதான் அதுக்கு அர்த்தம் என்று அறிவிப்பாளர் விளக்கமும் கொடுத்துட்றாரு. அப்போ ஈசா நபி வரும் பொழுது அவர் தான் தலைமை தாங்கவே போகிறார். சமுதாயம் தலைமை இல்லாமல் தட்டழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அவர் ஈசா நபி வருவார். ஈசா நபி வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு போயிரும்ல, வானத்தில் இறங்குறதுலான்னு பார்ப்பாங்க. வந்த உடனே என்னென்னு முஸ்லீம்னா, இது தஜ்ஜால்கிட்ட போய் மாட்டிக்கொள்ளாத, ஈமானை இழந்துடாத முஸ்லீம்கள் ஒளிவு முறைவாக இருப்பாங்கல்ல, அவங்கன்னா திரண்டுருவாங்க. திறந்தவொடனே சுபுக தொழுகைக்கு என்ன செய்வார்னா, அவர் தான் உங்களுக்கு இமாமா நின்று தொழுவிப்பார். அப்போ அவரே தொழுவிப்பார் என்றும் செய்தி இருக்கிறது. அவர் வரும் பொழுது வேற ஒரு ஆள் தொழுவிப்பார், இவர் ஒத்துக்கிற மாட்டார்னு செய்தி இருக்கிறது. முரணாச்சா? அடுத்து முஸ்லீமில் வந்து 245 வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கைஃப அன்தும் இதா நசல இப்னு மரியம் ஃபீக்கும், இப்னு மரியம் உங்கள்கிட்ட இறங்கும் பொழுது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அம்மக்கும், உங்களுக்கு அவர் இமாமத் செய்யும் பொழுது அவர் தான் இமாமத் செய்வார். அம்மக்கும்டா அர்த்தம், உங்களுக்கு அவர் இமாமத்து செய்யும் பொழுது, அவர் தலைமை தாங்கி உங்களுக்கு தொழுகை நடத்தும் போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ ஈசா நபி வந்து ஈசா நபி தான் தலைமை தாங்குவார். ஈசா நபியோட மகதிலாம் மேலானவராக இருக்க மாட்டார். ஈசா நபி என்ன தான் மகதி இருந்தாலும் அவர் ஈசா நபிக்கு மேம்பட்டவராக முடியவே முடியாது. அப்போ ஈசா நபி தான் உங்களுக்கு தலைமை தாங்குவார். ஆனால் தலைமை தாங்கினாலும் அந்த தொழுகிற முறை வந்து அவருடைய இஞ்சில் முறை பிரகாரம் தொழுகையை நடத்த மாட்டார். குரான் ஹதீஸ் முறை பிரகாரம் தொழுகை நடத்துவார். அதுதான் அந்த ஹதீஸில் வருது. கைஃப அன்தும் இதா நசல இப்னு மரியம் ஃபீக்கும், உங்களில் இப்னு மரியம் இறங்கும் பொழுது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அம்மக்கும், உங்களுக்கு அவர் இமாமத்து செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் வரும்போது வேற ஒரு ஆட்சியாளரும் இருக்க மாட்டாங்க, மகதியும் இருக்க மாட்டாங்க, மண்ணாங்கட்டி இருக்க மாட்டாங்க. யார் இருக்க மாட்டாங்க? அவர் தான் இருப்பார். மக்கள் செதறி கிடப்பார்கள். அவர் தான் உங்களுக்கு தலைமை தாங்குவார். இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ் தான். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், என்சிலு ஈசப்னு மரியம், ஈசப்னு மரியம் அவர்கள் இறங்குவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குவார்கள். இறங்கி அம்மஹும்,
மக்களுக்கு அவர் இமாமத்து செய்வார், அவர் தான் இமாமத்து செய்வார். ஈசா நபி இறங்கும் போது இன்னொருத்தர்லாம் இருக்க மாட்டாங்க, மகதியெலாம் இருக்க மாட்டாங்க, வேறு எந்த அமீரும் இருக்க மாட்டாங்க, அவர் தான் இமாமத்து செய்வார் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு பெரிய ஹதீஸ். அந்த பெரிய இது முஸ்லீமில் வரல தான், முஸ்லீமில் 5553வது ஹதீஸ் இது. இதில் வரக்கூடிய வாசகம் என்னன்னு கேட்டால், அம்மஹும், அந்த மக்களுக்கு அவர் தலைமை தாங்குவார். மகதியே இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இருந்திருக்கட்டும், இருந்தாலும் இவர் தகுதிக்கு அவர் வரமாட்டார் தானே. ஈசா நபியுடைய தகுதிக்கு ஈசா நபிக்கு எவ்வளோ பெரிய சிறப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறான். அவரை கடைசி காலத்தில் இறக்குறதுக்காக வேண்டிய உயிரோடு உயர்த்தி நின்று நாள் வாழ வச்சுருக்கிறான். என்ன ஒரு சேஞ்சு பண்ணுவான்னு கேட்டால், அவருக்கு சொல்லப்பட்ட வகையை நமக்கு சொல்ல மாட்டார், நமக்கு உள்ள வகையை எடுத்து அவர் என்ன செய்வார், அவர் நம்மளை வழி நடத்துவார். அப்போ அம்மகும், அந்த மக்களுக்கு அவரை இமாமத்து செய்வார்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அறிவிப்பு வந்துருச்சு. ஒரு அறிவிப்பில் என்ன வருது, ஈசா நபி வரும்போது இந்த சமுதாயத்துக்கு ஒரு இமாம் இருப்பார், ஒரு அமீர் இருப்பார்ன்ற ஹதீஸ். ஆனால் இருக்க முடியாது, அமீர்லாம் அங்கே இருக்கிற மாதிரி நிலையில் ஈசா நபி வரமாட்டாங்க. தஜ்ஜால் வரும்போது தான் வருவாங்க. தஜ்ஜால் 40 நாள், 40 நாள்னா ஒரு நாள் ஒரு நாளை போல் இருக்கும், ஒரு நாள் ஒரு வாரத்தை போல் இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதத்தை போல் இருக்கும், ஒரு நாள் ஒரு வருஷத்தை போல் இருக்கும். அந்தபடி பார்த்தீங்கன்னா 1.25 வருஷம் ஆகுது. 1.25 வருஷத்துடைய நீண்ட நேரம் 40 நாள் என்பது. அவ்வளோ காலத்துக்குள்ளே என்ன செய்வான்ட்டு 50 பேர் இங்கே எடுத்து நாசமாக்கி போடுவான். ஆட்சி அதிகாரம்லாம் யார்ட்டையுமே இருக்காது, அவன் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கும். ஆனால் ஈமான் உள்ளவங்க இருப்பாங்க. இதை பொய்யின்னு சொல்லி நம்பிக்கொண்டே இவனை காஃபிர் என்று புரிந்து கொண்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கையர் நிலையில் இருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு அமீரோ அவங்களுக்கு ஒரு ஆட்சியோ அதிகாரமோலாம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஈசா நபி இறங்கி அவர் தான் தலைமை தாங்குவார் அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்குதா? இந்த ஹதீஸை ஏற்றுக்கிறது பொருந்தி வருகிறதா? அல்லது அவர் நான் ஒதுங்கிறேன், நீங்கள் தொழுவீங்க அப்படின்னு சொல்லுவார் என்று சொன்னால், அப்போ எப்படி ஒரு ஆட்சி அந்த நேரத்தில் இருக்க முடியும்? தஜ்ஜால் வரும்போது எப்படி ஆட்சி இருக்கும்? ஆட்சிலாம் இருக்காது. அப்போ அந்த ஹதீஸ் இப்போ பல விஷயம் மாற்றமாக இருக்கனால புகாரி முஸ்லீமில் வந்திருக்கிற ஹதீஸுகள் தான் ரெண்டுமே. ஆனாலும் இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் முரண்பாடற்றதாகவும் தெளிவானதாகவும் இருக்கிறது. அதே மாதிரி ஈசா நபியுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடியதாகவும் இல்லை. இது ஈசா நபியை விட யாரோ ஒரு மகதிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்துக்குலாம் நல்லா கொடுக்க மாட்டான், வழங்குதா? அப்படிப்பட்ட அவருடைய அந்தஸ்து, நபிமாருடைய அந்தஸ்து அடைய முடியாது. அப்போ இந்த இமாமத்து செய்யறலாம் ஒருத்தருடைய தகுதி இருக்குதா? உங்கள் உம்மத்துக்கு எல்லாம் கொடுத்த தகுதி, எல்லாம் கொடுத்த தகுதின்னா இவர் இறக்காமல் இருந்துருவேனே, நான் அவரை வச்சு கொள்ள சொல்லுவேன் தஜ்ஜாலை. இந்த உம்மத்துக்கு தகுதி என்று சொன்னால் அதில் எப்படி தகுதியை பாதிக்கும்? அதனால் அந்த விஷயத்தில் மகதி வருவார் என்பது அது சரி இல்லை. மகதி இப்போ இருக்கவனா மாட்டார். அவர் 8 வருஷம் ஆட்சி ஏதோ ஒரு காலத்தில் பண்ணுவார், பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியலை, இனிமேல் பண்ணுவாரான்னு தெரியலை. அதுக்கும் ஈசா நபிக்கு சம்மந்தம் கிடையாது, அதுக்கும் கியாமத்து நாளுக்கும் சம்மந்தம் கிடையாது. கியாமத்து நாடு அடையாளத்தில் மகதி கிடையவே கிடையாது. அதை விளைவிக்கிறணும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு செய்தியை ஒன்று காட்டுவாங்க. அபூ நயீம் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு ஹதீஸ் நூல்களில் மகதியை பற்றி ஹதீஸுகள்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு சனதோடு ஒரு செய்தி சொல்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மின்னா ரசூல்லா சொல்கிறாங்க, நம்மை சேர்ந்தவர் தான். அல்லது யுஸல்லி ஈஸா இப்னு மரியம் ஹல்ஃபஹு, ஈசா நபி யாரை பின்பற்றி தொழுவார்களோ அவர் நம்மை சேர்ந்தவர் தான் அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸ் அபூ நயீம் என்பவர் நினைஞ்சிருக்கிறாரு, பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ அப்போ ஈசா நபி வரும்பொழுது நம்மை சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன செய்வார், இமாமா இருப்பார். நம்மை சேர்ந்தவர்னா இந்த உம்மத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அந்த 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 கருத்தை மெய்ப்படுத்துகிற விதமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஈசா நபி அவரை ஃபாலோ பண்ணி தொழுவாங்கண்டு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை இப்னு கைம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஹாதா இஸ்னாதுன் லா தக்கூம்பி ஹுஜ்ஜத்துன், இது ஆதாரத்துக்கு நிற்காத ஒரு தப்பான சனது, இது சரியானது இல்லைன்றார். ஏன் சரியானது இல்லைன்னு ஒரு காரணம் சொல்லாட்டாலும் நம்ம தேடி பார்க்கும்போது தெரிகிறது, இந்த ஹதீஸ் அறிவிப்பவர் ஜெய்யித் பின் நலீஃப் என்பவரும் அபூ ஜாஃபர் பின் தாரிக் என்பவரும் அறிவிக்கிறாங்க. 2 பேர் வரிசையாக வர்றாங்க. இந்த 2 பேருமே யாருங்கிறது கிடையாது, இவங்களுக்கு எந்த வரலாறும் கிடையாது. இந்த 2 அறிவிப்பாளர்களும் இருந்தாங்களா, நம்பகமான ஆள் தானா, எந்த காலத்தில் உள்ளவங்க, அவங்களுடைய நாணயம் நற்சான்றுக்கு யாராவது அவர் நற்சான்று கொடுத்துருக்குறாங்களா என்றால் ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸை வச்சு சொல்வார்கள். இதுதான் அடிப்படை. அதனால் இதை வச்சு நிற்காது. இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், ஈசா நபி இறங்குவாங்கள்ல, இறங்கும் பொழுது கூல அமீருல் மஹதி, அவங்களுடைய அமீர் மஹதி சொல்வார். ஈசா நபி இறங்கின உடனே கூல அமீருல் மஹதி, மஹதி தான்ங்கிறத, மஹதிங்கிற வார்த்தை ஹதீஸில் வரவே இல்லை, இந்த ஒரு ஹதீஸை தவிர.
இந்த ஹாரிஸ் இப்னு உசாமாங்கிற ஒரு முஸ்னதுல் ஹாரிஸும்பாங்க. இந்த ஒரு புக்கில் தவிர எந்த ஒரு இடத்துலையும் அந்த இறுதி நேரத்தில் வரக்கூடிய அந்த இமாமுடைய பெயர் மஹதி என்று சொல்லப்படலை. இந்த ஒரு புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், கால ரசூலுல்லாஹி என்சில் ஈசபுன் மரியம், ஈசபுன் மரியம் இறங்குவார்கள். இப்போ யக்கூர் அமீருகும் அல் மஹதி, அவங்களுடைய அமீராகிய மஹதி சொல்வார், தால் சல்லிபினா, எங்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க என்று சொல்வார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அப்போ ஒரு அமீர் அப்போ இருந்திருக்காருன்னு விளங்குறது. இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டுவார்கள். இந்த ஹதீஸை வந்து காட்டினாலும் அதே தான் பதில். என்ன பதில்? முதல்ல ஈசா நபி வரும்போது அங்கே ஏது அமீர்? ஈசா நபி வரும்போது தான் எல்லாம் தஜ்ஜாலுக்கு முன்னாடி போயிடும். ஆட்சி அதிகாரம் யாருக்குமே இருக்காத. அங்கே சில முஸ்லீம்கள் வேண்டுமானால் இருப்பார்களே தவிர அவங்களுக்கு ஒரு அமீரோ அவங்களுக்கு ஒரு ஆட்சியோட இருக்க மாட்டார்கள். அதனால் அதுக்கு மாற்றமாக இது இருக்கிறதுனால இதெல்லாம் நிற்கவே நிற்காது. அதனால் சனது சரியானது தான். புகாரிலே ஒருத்தனை செய்த சனது சரியானது தான். என்னது, ஒரு இமாம் இருப்பார், ஒரு அமீர் இருப்பார், நீங்கள் தான் தொழுவீங்கன்னு சொல்லுவாருன்னெலாம் இருக்கிறதெல்லாம் சரியானது தான். சனதில் சரிதான். ஈசா நபியே தொழுவிப்பார்கள், ஈசா நபியே தலைமை தான், அம்மகும் இமாமத்து செய்வார்கள், அம்மக்கும் உங்களுக்கு இமாமத்து செய்வார்கள், அதெல்லாம் சரியான ஹதீஸ் தானே. ரெண்டும் சனதில் சரியானது தான். அப்போ ரெண்டும் சனதில் சரியாக இருக்கும் பொழுது எது கருத்தில் சரியானதுன்னு பார்க்க வேண்டும். சனதி தனியாக வச்சிடணும். ரெண்டு சனதும் ஓகே. எந்த கருத்து பொருத்தமாக இருக்குது? ஈசா நபி இறக்கும்போது இங்கே ஒரு ஆட்சி இருக்கும் என்பது பொருத்தமாக இருக்கிறதா? ஈசா நபி இறங்குற காலம் எந்த ஆட்சியும் இல்லாமல் சீர்கட்டிருந்த காலம் என்பது பொருத்தமாக இருக்கிறதா? அதனால் ஈசா நபி தான் இறங்குவார்கள், ஈசா நபி தான் தொழுகை நடத்துவார்கள், ஈசா நபி தான் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் தலைமை தாங்குவார்கள். ஈசா நபி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த மகதிக்க எவருக்குமோ எந்த ஒரு அதிகாரம் கிடையாது, அந்தஸ்தும் கிடையாது. அப்படிங்கிறது பொருத்தமானதாக இருக்குதா? அப்படிங்கிறத பார்க்கணும். அது போக என்னென்னு கேட்டால், இப்போ ஈசா நபியே தொலை வைப்பார்னு ஆனதுனால அது பூரா இதெல்லாம் அடிபட்டு போச்சு. இனிமேல் நீங்கள் வந்து மகதியெல்லாம் பேச இயலாது. அதாவது இங்கே நீங்கள் மகதி எப்போ பேசணும்னு கேட்டால், முதல்ல தஜ்ஜால் வரணும். தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி இப்போ உள்ள பாலஸ்தீனோடெல்லாம் முடிச்சு போடாதீங்க. பாலஸ்தீனில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, மகதி வரப்போகிறார். மகதிக்கு வேலையே இல்லை. தஜ்ஜால் வரணும். தஜ்ஜால் வரும்போது மகதிலாம் இருக்க மாட்டார். இப்படி மகதின்னு ஒருத்தர் இருந்தால் கூட அவரையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அடித்து தள்ளிட்டு அவங்க கையில் எல்லாத்தையும் எடுத்துருவான். அப்படியான ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் பலவீனத்திலும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் ஈசா நபி எல்லாம் இறக்குறான். நீ போய் அவனை காலி பண்ணு அப்படின்னு அவர் பார்த்தவொன்னே விடவிடண்டு தண்ணீரில் உப்பு வந்து தண்ணீரில் கரைகிற மாதிரி கரைய ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் அவருடைய கையை கொண்டாடலாம் என்ன செய்வான், லுத்துங்கிற இடத்துல வச்சு ஈசா நபி அவனை கொள்ளுவார்கள்னு வருகிறது. அப்போ ஈசா நபி வருவதை எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்கள் கையர் நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் பாதுகாப்பும் இல்லாமல் இவனுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் தான் அவனிடமிருந்து மக்களை காப்பதற்காக ஈசா நபி வருவார்கள் அப்படின்னு இருக்கிறதுனால என்னது, இப்போ இந்த பாலஸ்தீன் யுத்தத்திலெல்லாம் இங்கே மகதியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மகதிக்கெல்லாம் வேலையே கிடையாது. முதல்ல தஜ்ஜால் வரணும். தஜ்ஜால் ஒரு வேளை மகதி இப்போ இருந்தால் கூட மகதியெல்லாம் தொலைச்சி முடிவிட்டு நினைஞ்சிருவான், அவன் கையில் எடுத்துருவான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஈசா நபி வருவார்கள். அதனால் ஈசா நபி தஜ்ஜாலை கொள்ளுவார்கள். தஜ்ஜாலை கொன்ற பிறகு என்ன ஆகும்னு கேட்டால், அப்புறம் ஏஜூஜ் மோஜூஜுங்கிற கூட்டம், பெரிய கூட்டம் வருதுன்றவுடனே அவங்கள எதிர்கொள்ள முடியாமல் ஈசா நபி எல்லாம் என்ன செய்வான்னா, நீ போய் தூர் சீனா மலைக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னவுடனே ஏஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தார்கள் அதை முற்றுகையிடுவார்கள். ஒரு உணவும் கிடைக்காது. ஒரு மாட்டு தலைக்கு 1000 திர்ஹம் தீனாருக்கு கொடுத்தா கூட கிடைக்காதுங்கிற அளவுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு கழுத்தில் ஏஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தாரோட ஒவ்வொரு கழுத்துலையும் ஒரு விஷ புழுவை அனுப்பி அதை அவங்க கடித்தவுடனே அதிலே செத்துருவாங்க, எல்லாம் செத்து மடிஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் ஒரு மழையை அனுப்பி அப்படி அது தனி விஷயங்கள் இருக்கிறது. அப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், ஈசா நபி வரும் பொழுது எந்த ஆட்சியும் இருக்காது, எந்த ஒரு நல்ல ஆட்சியும் இருக்காது, எந்த ஒரு நல்ல அமீரும் இருக்க மாட்டார். தஜ்ஜால் தான் இருப்பான். அவங்க எல்லாம் எல்லா அதிகாரமும் இருக்கும். முஸ்லீம்கள் இருப்பார்கள், முஸ்லீம்கள் இருப்பார்கள். என்னவா இருப்பார்கள்? பருந்தை கண்ட கோழி குஞ்சுகளை போன்ற நிலையில் இருப்பார்கள். அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்க மாட்டார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அறிவிப்பும் பொருத்தமானது? ஈசா நபியை தலைமை தாங்குவார்கள் என்பதுதான் பொருத்தமானது. அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஈசா நபி வர்றாங்கல்ல, அவங்க வந்த உடனே இவனை தஜ்ஜாலை கொல்றாங்க. தஜ்ஜாலை கொன்ற உடனே அடுத்த நாள் கியாமத் வருமானா வராது. தஜ்ஜாலை கொன்றவுடன் நல்லா என்ன செய்வான்னு கேட்டால், அந்த ஏஜூஜ் மோஜூஜ் கூட்டத்தார் திரண்டு வர்றாங்க. இப்போ அவங்கள அழிக்க உங்களுக்கெல்லாம் முடியாது, நீ நம்முடைய மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு நீ தூர் சீனா மலைக்கு போயிடுன்றான்.
அங்கே போயிடுவார். அப்புறம் தான் அந்த யஜூஜ் மஜூஜ் வருவாங்க, முற்றுகையிட்டுவாங்க. வெளியே போக முடியாமல் முற்றுகையிட்டு இந்த தண்ணி சப்ளையும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நிலந்த உடனே என்ன செய்யும், கடைசியில் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு யஜூஜ் மஜூஜ் அழிப்பான். அழித்த பிறகு அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு அவங்கள ஒரு பறவைகளை அனுப்பி தூக்கி கொண்டு போய் எங்கேயும் வீசி எரிஞ்சிரும். அதுக்கு பிறகு மழை பெஞ்சு கண்ணாடி மாதிரி கழுவி விட்டுரும். அதுக்கு பிறகு 7 வருஷங்கள் ஈசா நபி நல்ல ஆட்சி நடத்துவார்கள். ஈசா நபி என்ன செய்வாங்க, தஜ்ஜாலையும் காலி பண்ணிவிட்டு யஜூஜ் மஜூஜ் அழிக்கப்பட்ட பிறகு ஈசா நபி அவர்கள் 7 ஆண்டுகள் செழிப்பான ஒரு நல்லாட்சியை நடத்துவார்கள். அந்த 7 ஆண்டில் தான் ஜிஸியாவை நீக்கிறது, பன்றியை கொள்ளுவதுன்னு அவர் என்னென்ன செய்வார்னு வருதோ 7 வருஷத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் படிப்படியாக நல்லவர்கள்லாம் என்ன செய்வாங்க, இறந்து போயிட்டு கடைசியில் கெட்டவன் மட்டும்தான் மிச்சமாயிருப்பான். அப்போது தான் கியாம நாள் வரும். ஒரு மூமின் கூட இல்லாத போது தான் கியாம நாள் வரும்னு ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம். 5635 5635 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், யஹ்ருத் தஜ்ஜாலு ஃபி உம்மத்தி ஃபயம்குஸ் அர்பாயின, தஜ்ஜால் என்னுடைய உம்மத்தில் 40 நாள் இருப்பான். 40 நாள் இருப்பான்னா இந்த 40 நாள் இல்லை, ஒரு நாள் ஒரு வருஷம் போல் இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதம் போல் இருக்கும், ஒரு நாள் ஒரு வாரம் போல் இருக்கும், மீதி நாட்கள்லாம் சாதாரண நாட்களை போல் இருக்கும். அப்படின்னு சொன்னால் 1.25 வருஷத்துக்கு வருது. அவ்வளோ நாளைக்கு அவன் இருப்பான். அதுக்கப்புறம் ஈசா நபி அண்ணில் அனுப்பி வைப்பானா, அனுப்பி வச்சுட்டு சும்மா எம்க்கு சொன்னாது சபசினின் 7 ஆண்டுகள் மக்கள் அப்படியே நல்ல ஆட்சியின் கீழே இருப்பார்கள். லைச பைன இசனைன்னு அதாவத்தும் 2 பேருக்கு மத்தியில் எந்த சண்டையும் இருக்காது, எல்லாம் டோட்டல் முஸ்லீம். யஜூஜ் மஜூஜ் அழிக்கப்பட்ட பிறகு முஸ்லீம் மட்டும்தான் இருப்பான், யாருக்கும் எந்த சண்டையும் இருக்காது. ஈசா நபியின் தலைமையின் கீழே கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். பிறகு குளிரான ஒரு காற்றை எல்லாம் அனுப்புவான். அப்புறம் எல்லாரும் அந்த காற்றில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜிலுஜிலுன்ற காற்று வந்த உடனே எல்லா முஸ்லீம்களும் இறந்து போய் விடுவார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ்வை மறுக்கிற கெட்டவன் மட்டும்தான் மிச்சமாக இருப்பான். அந்த நேரத்தில் தான் கியாம நாள் வரும் அப்படின்ற ஹதீஸ் அதில் வருது. இப்போ 7 ஆண்டுகள் அவர் ஆட்சி நடத்துவாருங்கிறது முஸ்லீமில் வருது. மஹதிக்கு வருவோம். இப்போ மஹதிங்கிறது இதுக்கு சம்மந்தம் கிடையாது. மஹதி வருவார்னு இருக்குது. மஹதிக்கு எதோட சம்மந்தம் கிடையாது, ஈசா நபியுடைய வருகைக்கும் மஹதிக்கு சம்மந்தம் கிடையாது. உலகம் அழியும் போது தஜ்ஜாலுக்கு எதிர்த்து நிற்பதற்கு துணை செய்வதற்கெல்லாம் அவர் வரமாட்டார். அவர் அதுக்கு தான் எல்லாம் அனுப்பி வைக்கணும், அவரே அதை பார்த்துக்குருவார் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்போ அந்த மஹதி எப்போ வருவார்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு செய்தி இருக்குது. என்னென்னு கேட்டால், ஒரு ஹலீஃபா, ஒரு ஹதீஸில் வருது, ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸு, ஒரு ஹலீஃபாவுக்கு 3 பிள்ளைங்க இருப்பாங்களாம். ஹலீஃபாண்டா யார், முஸ்லீம் ஹலீஃபா இருப்பார். அவருக்கு 3 பிள்ளைங்க இருப்பாங்க. 3 பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்ட்டா, ஒரு புதையலுக்காக வேண்டி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குருவாங்க. ஒரு புதையல் இருக்குமா, அந்த புதையலை நான் எடுப்பதா நீ எடுப்பதா என்று சொல்லி, எக்குத்தத்தில் இந்த கன்சிக்கும் சலாதத்தும், உங்களுடைய அந்த புதையலுக்கு அருகிலே சண்டை போட்டுக்கொள்வார்கள் 3 பேர். குல்லுகும் இப்னு ஹலீஃபா, அனைவரும் ஒரு ஹலீஃபாவின் மகனாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே சண்டை எடுத்து ஒருத்தனுக்கு அது கிடைக்காமல் போயிடும். அதுக்கு பிறகு தான் மஷ்ரிக்கு பகுதியிலிருந்து கருப்பு கொடி ஏந்தியவர்களாக ஒரு கூட்டம் முன் வருவார்கள். உங்களோட சண்டை, முஸ்லீம்களோட தான் சண்டை போடுவார் மஹதியை. நல்லா கவனிக்கணும், மஹதி சண்டை போடுறது யூதர்களோட கிடையாது. ஈசா நபி தான் யூதரோட சண்டை போட போகிறாரு. மஹதி சண்டை போடக்கூடியது யாரோடன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மஹதி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு கலீஃபா இருப்பார், அவருக்கு 3 புதல்வர்கள் இருப்பாங்க. அது நடந்து முடிஞ்சிச்சா, வந்துச்சா, வரலையா, இனிமேல் வருமா நமக்கு தெரியலை. ஆனால் கூட முடிஞ்சிருக்கலாம். அதை போட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அவர் கியாமத்தின் அடையாளத்துக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. அவர் என்ன ஒரு கலீஃபா இருப்பார். அந்த கலீஃபாவுக்கு 3 புதல்வர்கள் இருப்பாங்க. ஒரு புதையல் இருக்கும், அந்த புதையல் நான் எடுப்பேன் நீ எடுப்பேன்னு 3 பேரும் சண்டை போட்டுக்குருவாங்க. சண்டை போட்ட உடனே என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு மஷ்ரிக்குன்னா உதிக்கிற திசை, கீழ்த்திசையில் இருந்து கருப்பு கொடி ஏந்தியவர்களாக ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, அவங்களோட சண்டை போட்டு 3 பேரையும் அழித்து கொள்வார்கள். அவங்க கை ஓங்கிரும். அங்கே தான் மஹதி இருக்கிறார். அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அவரிடத்தில் பையத்து செய்யுங்கள் அப்படின்னு மஹதி ஹதீஸில் வருகிறது. அப்போ மஹதி ஹதீஸ் எப்போ இதா ராய் துமுகு, அவரை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் பாய் ஊஹு, அவர்கிட்ட நீங்கள் பையத்து செய்யுங்க. உலோ ஹபோன் அல சல்ஜி, பனிக்கட்டியில் தவழ்ந்து போயாவது நீங்கள் பையத்து செய்யுங்கள். ஃபைன்னஹு ஹலிஃபத்துல்லாஹில் மஹதி, அவர் தான் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா மஹதி இருக்கிறாருங்க அப்படின்னு. இதான் மஹதிக்கு உள்ள விஷயம். அப்போ மஹதியோட டியூட்டி என்னன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கு மத்தியில் 3 பிரிவாக அடிச்சுக்கிடுவாங்க. அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் 3 பிரிவு அடிச்சுக்கிற பொழுது இவங்க என்னடா அடிச்சுக்கிறாங்கன்னு அவர் புறப்பட்டு வருவார். அந்த கூட்டத்தில் தான் மஹதி இருப்பார். இவங்களை போட்டு தள்ளிட்டு என்ன செய்வார், அவர் வருவார். அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா ஹலீஃபா காலத்தில் நமக்கு தெரியலை.
வரலாற்றில் நடந்தும் இருக்கலாம். நடக்காமல் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கலீஃபா வந்து 3 பேர் அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்படுவீங்கள்ல, அப்படி கேள்விப்பட்டால் தான் அங்கே மஹதி வருவார். நாளைக்கு வரமாட்டார், நாளை கழிச்சு வரமாட்டார். இந்த ஹமாஸுடைய கலீஃபாவுக்கு 3 பிள்ளையெல்லாம் கிடையாது, 3 பிள்ளைய புதையலுக்கு சண்டை போடலாம் கிடையாது. அப்போ ஒரு கலீஃபாவுக்கு 3 பிள்ளை இருக்கணும், அந்த 3 பிள்ளைகளும் ஒரு புதையலுக்கு சண்டை போட்டுட்ருக்கணும். அவங்களுக்குள்ளே சண்டை போடுறதை பார்த்துட்டு என்னடா சண்டை போடுறீங்கன்னு அவர் கிளம்பி வருவார், கீழ்த்திசையிலேருந்து வருவார், அங்கே மஹதி இருப்பார்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க உங்களுக்கு என்ன இருக்குது? அப்படி வந்தாலும் கியாமத்து நாள் அறிகுறியா? இல்லை. அப்படி வருவார், இவங்களை ஒரு கையில் ஆட்சி எடுத்துக்கிடுவார், நீதியால் நிரப்புவார், அவ்வளோதான் அதில் உள்ள ஒரு விஷயம். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் கியாமத்து நாள் எதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க? ஈசா நபி எதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க? தஜ்ஜாலோட எதுக்கு ஜாயின் பண்ணுறீங்க? தஜ்ஜால் ஒரு மஹதி வந்து முஸ்லீம்களோட யுத்தம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, யூதர்களோட சண்டை போடுற வரலையே. முஸ்லீமில் ஒரு கலீஃபாவுடைய மக்களுக்கு மத்தியில் தானே போர் நடக்குது, அவங்களோட போர் செய்ய தானே இவர் வர்றாரு. இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி வந்து இவர் என்ன செய்வார்னு கேட்டால், எம்லவுல் அருள கிஸ்தன் அதலன், பூமி முழுவதும் நீதியால் நிரப்புவார், நியாயத்தால் நிரப்புவார். கமா முலியத்து லுல்மன் ஓ ஜூரா, அநீதியாலும் அக்கிரமத்தாலும் பூமி நிரம்பி இருந்தது போல நீதியால் நிரப்புவார். இந்த மகதின்னு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டால், இவங்களை ஒழிச்சிட்டு ஆட்சிக்கு வருவார்ல, வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் நீதி, அநியாயமே இருக்காது அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அங்கே என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து ஆட்சி செலுத்துவார், அவருடைய பேரும் என் பேரும் ஒன்றா இருக்கும். அந்த ஹதீஸ்லாம் அதில் தான் வருது. அதே மாதிரி லா ததஹபு துன்யா ஹத்தா எம்லிக்கல் அரபு ரஜுனுன், ஒரு மனிதர் ஆட்சிக்கு வரும் வரை துன்யா முடியாது. யாருன்னு கேட்டால் ரஜுனுமின் அகலி பைத்தி, என் குடும்பத்தில் சேர்ந்த ஒருவராக இருப்பார். அவர் யுவாத்தி இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேர் என் பேருக்கு ஒப்பா இருக்கும். இது திருமதியில் ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி வந்து அவர் 7 வருஷம் ஆட்சி பண்ணுவார். அதுக்கு பிறகு என்ன செய்வார்? கமா எம்லிக்கு சபாசினின், 7 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்வார். அப்போ மஹதி எப்போ வருவார்னு கேட்டால், மஹதி வருவதுடைய ஆரம்ப அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருப்பார், அவருக்கு 3 புதல்வர்கள் இருப்பார். அப்படி எங்கேயா இப்போ இருக்குதா? இல்லை. அப்படி ஏற்கனவே இருந்திருக்கலாம், இருந்து போய் அது முடிஞ்சு போயிருக்கலாம், அல்லது இனிமே வரலாம். இனி வந்தால் 3 கலீஃபா, ஒரு கலீஃபாவுக்கு 3 பிள்ளைங்க சண்டை போட்டுக்குருவாங்க. சண்டை போட்டோன்னே இவர் என்ன செய்வார்? என்னடா சண்டைன்னு கிளம்பி வருவார், இவங்களை போட்டு தள்ளிட்டு ஆட்சியை கைப்பற்றிக்கிடுவார். கைப்பற்றிட்டு பூமி முழுசும் அவருடைய கண்ட்ரோலில் வந்துடும், நீதியை நிரப்புவார், அள்ளி கொடுப்பார், அநியாயமே இருக்காது. இப்படி 7 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுவார். அப்போ 7 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுவார்னா தஜ்ஜாலுக்கு என்ன ரோல் இப்போ கிடையாது. தஜ்ஜால் வரும்போதெல்லாம் 7 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது, அந்த மாதிரி வந்துடுது. அதே மாதிரி பூமியை நீதியாக நிரப்புவாள் என்று சொல்லி அபுதாவுதில், இப்னு ஹிப்பானில், இன்னும் பல நூல்களில் ஹதீஸில் இருக்கிறது. அதனால் வந்து இதை வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மகதின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகதி என்பதை நம்ம ஒருத்தர் வருவார்னு இருக்குது. அவர் பெரிய ஆன்மீக குரு என்றால் நம்ம சொல்லப்படலை. ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர் ஒருத்தர் வருவார். அவர் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். ஃபாத்திமாவோட வழித்தோன்றலில் வருவார். அவருடைய பேர் அப்துல்லா முகமதாக இருக்கும், அவங்க வாப்பா பேர் அப்துல்லாவாக இருக்கும். எப்போ வருவார் என்று கேட்டால், முஸ்லீம்களுடைய ஒரு கலீஃபாவுடைய 3 புதல்வர்கள் ஒரு புதையலுக்கு சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 4வது பார்ட்டி அவர் நுழைஞ்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்கள காலி பண்ணிவிட்டு கைப்பற்றி 7 வருஷம் வச்சுருப்பார். அந்த 7 வருஷ காலமும் எங்கே பார்த்தாலும் நீதி நியாயமாக இருக்கும், பணம் செழிக்கும், அள்ளி கொடுப்பார். கொட்டோன்னு மழை கொட்டும், தானியங்கள் பெருகும், கால்நடைகள் பெருகும், அள்ளியில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்துவார் என்பது தான் மகதியை பற்றி ஒரு விஷயம். இதில் வந்து மார்க்கத்தோடு தொடர்புபடுத்துவதற்கு, கியாமத்து நாடு தொடர்புபடுத்துவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல், ஆட்சிக்கு வருவார், அவ்வளோதான் அதில் உள்ள விஷயமே தவிர அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. அப்படி வந்துட்டாருன்னு சொன்னால், இந்த அறிகுறியை ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவருடைய பேர் முகமதான்னு நீங்கள் பார்க்கணும், பாப்பா பேர் அப்துல்லாவான்னு பார்க்கணும், ரசூலுல்லாஹ் வம்சத்தில் உள்ளவரான்னு பார்க்கணும். அது போக இந்த 3 கலீஃபாக்களுடைய ஒரு கலீஃபாவுடைய 3 பிள்ளைகளை எடுத்து சண்டை போடுறாருல, அந்த சம்பவம் நடக்கணும். இவ்வளவு நடக்கும்போது அவர் வந்தார்னு சொன்னால், நீங்கள் தான் ஆட்சியாளர்னு எல்லோரும் ஒத்துக்கிறங்க, எல்லோரும் பையத்து செய்யணும்னு ஒத்துக்கிறங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அது வந்தால் அதை செய்கிறது கடமை. நம்ம காலத்தில் வரலன்னு சொன்னால் 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு காலத்தில் நடந்து போயிருக்கும், அல்ல இனிமேல் ஒரு காலத்தில் வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த கியாம நாளுடைய அறிகுறியில் வராது. இதுக்கு முந்தி நடந்து இருக்கலாம், அல்லது இனி 3 கலீஃபாவுக்கு ஒரு கலீஃபாவுடைய 3 பிள்ளைய சண்டை போட்டு ஒரு ஆட்சியாளர் வந்து அவர் கைப்பற்றி நல்லாட்சி நடத்திட்டு போயிருக்கலாம். 14 நூற்றாண்டு வரலாறு நம்மகிட்ட கைவசம் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு பகுதி நடந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அல்லது நடக்கலைன்னு சொன்னால் என்ன செய்ய, இனிமேல் நடக்கலாம், என்றைக்கு ஒன்றா நடக்கலாம். அதெல்லாம் நடந்த பிறகு
அது 7 ஆண்டு ஆட்சிலாம் செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தஜ்ஜால் வந்து அதுக்கு பிறகு தான் ஈசா நபி வரப்போகிறாங்க. அப்போ ஈசா நபி வரும்பொழுது அவருக்கு பக்கபலமாக மகதி நிற்பார் என்று சொல்வது வந்து சரியான அறிவிப்பு இருந்தாலும் அதுக்கு மாற்றமான அறிவிப்புகளும் இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த மாற்றமான அறிவிப்பு தான் ஏற்கத்தக்கது என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது மகதி சம்மந்தம் அவ்வளோ போதும் நினைக்கிறேன், டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த மகதின்னு சொல்லிட்டு இந்த கிளம்பிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குவீங்க. அந்த மாதிரி கூட்டமாக நம்மளை ஆக்கி விட்ருவாங்க. மகதி வந்துட்டாரே, இவர் தான் மகதின்னு எவனையா ஒருத்தனை காட்ட போகிறாங்க. இவங்க இந்த சூப்பர் சியாக்கள் மகதின்னு பேசுகிற வச்சு பார்த்தீங்கன்னா எவனையாச்சும் கொண்டாந்து மகதி நிப்பாட்டுவாங்க, அறுவாளை எடும்பாங்க, கத்தி எடும்பாங்க, அவனை இவனை கொள்ளும்பாங்க. கடைசியில் வந்து இந்த வரலாற்றில் பார்த்தோம்ல, இந்த மகதிங்கிற பேரில் என்னென்ன பண்ணாங்க அத்தனையும் பண்ண வைப்பதற்கு தான் பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் மகதியை பற்றி அலட்சியப்படுத்திட்டு போங்க, உங்கள் காலத்தில் வந்தால் நம்புங்க, வராட்டி விடுங்க, அவ்வளோதான். இதை வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. இந்த பாலஸ்தீனில் வந்து காத்துட்ருக்காங்க, இன்னி மகதி வருவதுதான் மிச்சம் பயான் போடுறாங்க, அடுத்து மகதி தான். அப்படி மகதி இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தஜ்ஜால்லாம் வந்த பிறகு ஈசா நபி வருவாங்கங்கிறதான் இருக்குது. அதனால் இந்த மகதி சம்பந்தமாக இவ்வளோ போதும் நினைக்கிறோம். மேற்கொண்டு ஆட்சேபனையான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இது சம்பந்தமாக கட்டுக்கதைகள் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது. மகதி சம்பந்தமாக புள்ளிக்கு இருக்கிறாங்க ஆளாளுக்கு. அதெல்லாம் கழிச்சிட்டு நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் ஆத்தென்டிக்கான செய்திகளை எடுத்து உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளபடி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை என்னை ஆக்கி அல்விருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.